இன்றைக்கு நான் கொண்டு வருகிற செய்தி நீங்க நன்றாக முடிந்தால் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்க, நல்லாக கவனிங்க, உங்க உள்ளத்தில் அதை ஏற்றெடுத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய செல்போன் இருந்தால் நீங்க ரெக்கார்ட் பண்ணி கொள்ளுங்க, அது உங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும். ஆண்டவர் இந்த உலகத்தில், இயேசு கிறிஸ்துவாகிய ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்த நோக்கமே சகல மனுஷனும் மனம் திரும்பணும், எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும், ஒருவனும் நரகத்தில் போகக்கூடாது, எல்லாருக்கும் பரலோக குடியுரிமை கொடுக்கிறதுக்காக தான் இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்தார். ஒரு திருராமின்னு சொல்ல மாட்டாங்களே. நமக்கு வீடு தரதுக்கோ சொத்து தரதுக்கோ பெண்ணு தரதுக்கோ மாப்பிள்ளை தரதுக்கோ பிள்ளைகளை தரதுக்கோ இயேசு வரல. அவர் சொன்ன வார்த்தை, முதலாவது ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அதோடு கூட சகலதும் கொடுக்கப்படும். முதலாவது அது நம்ம செய்யணும், செய்யும்போது தான் நமக்கு எல்லாமே கூட கொடுக்கப்படுகிறது. அப்படியானால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனுஷனாய் பிறந்து, அவர் மனுஷனாய் வாழ்ந்து, அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெரிந்த நோக்கம் என்னன்னு கேட்டால், இந்த உலகத்தில் ஒருவனும் கெட்டு போக கூடாது, எல்லா மனுஷனும் ஆணு பெண்ணு வித்தியாசம் இல்லாம, ஜாதி மத வித்தியாசம் இல்லாம எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட வேண்டும். அந்த ஏக்கத்துடன் தான் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தார். அவருடைய அந்த ஏக்கம் இந்த நாட்களில் நீங்களும் நானும் தான் செய்து முடிக்க வேண்டும். இயேசுவால தனிச்சு ஒன்றும் செய்ய முடியாது, நம்மாலையும் தனிச்சு ஒன்றும் செய்ய முடியாது. நான் இயேசுப்பாவை அழைத்து கொண்டுதான் இந்த மேடைக்கு வர, அவர் வராவிட்டால் நான் ஜீரோ, அவர் வந்தா நான் ஹீரோ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியானால் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்கள், நான் ஒரு பெந்தகோஸ் அனுபவத்தில் வந்திருக்கிறோம், ஆபரணங்கள் எல்லாம் கழற்றி இருக்கிறோம், வெள்ள வஸ்திரம் உடுக்கிறோம், கை தட்டுகிறோம், அபிஷேகம் பண்ணுகிறோம், ஆராதிக்கிறோம், பாஸ்டருக்கு பணிவிட செய்கிறோம், அல்லது ஏதோ சில காரியத்துக்காக கர்த்தருக்காக கொடுக்கிறோம். இதுல திருப்தி பெற்று கொண்டிருக்கிறாங்க, இதுல திருப்தி படுறாங்க. அப்படி நீங்க திருப்தி பெற்றிருந்தால் போதாது. இன்றைக்கு செய்தி கேட்ட பிற்பாடு ஒரு தீர்மானத்தை எடுத்து நீங்க ஒவ்வொருவரும் ஊழியம் செய்ய வேண்டும். சொல்லுங்களேன், ஒவ்வொருவரும் என்ன பண்ண வேண்டும்? ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். அப்ப நாங்க சன்னியாசிகளா மாறலாமா? நாங்க வீட்டை விட்டுலாமா? நாங்க வேலை விடலாமா? வேண்டாம். நீங்க இருக்கிற வீட்டை பாதுகாத்துக் கொள்ளுங்க, உங்க புருஷனோடு இருங்க, மனைவியோடு இருங்க, பிள்ளைகளோடு இருங்க, வேலை செய்யுங்க, அதோடு கூட என் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யலாம். ஆமென். ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தை இயேசுப்பா நமக்கு கொடுத்திருக்கிறாங்க, இரவும் பகலுமாக. அந்த 24 மணி நேரத்துல நீங்க தூங்குறதுக்காக டைம் எடுக்கிறீங்க, குளிக்கிறதுக்காக டைம் எடுக்கிறீங்க, பிரயாணத்துக்காக டைம் எடுக்கிறீங்க, வேலைக்காக டைம் எடுக்கிறீங்க, எல்லாவற்றுக்கும் உங்களுக்கு டைம் உண்டு. ஆனா டைம் இல்லாதது பைபிள் படிக்கிறதுக்கும் ஜெபிக்கிறதுக்கும் தான். ஆமீன். மிக குறுகிய நேரத்தில் ஏதோ ஒரு அதிகாரத்தை, ஒரு வசனத்தை படிக்கிறது, ஒரு 2 நிமிஷம் ஜெபிக்கிறது, இப்படிதான் நம்முடைய லைஃப் போயிட்டு இருக்குது. இந்த காலகட்டத்தில் எல்லாரோட கையில் ஒரு செல்போன் வந்திருக்குது, எல்லாரோட கையிலுமே. டாய்லெட்டில் போகும்போது கூட இது வச்சுட்டு போக மாட்டாங்க, டாய்லெட்டிலும் கூட இதை எடுத்துட்டு போகும். எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்கறாங்க என்ன. இது இல்லாத படுக்க முடியாது, இது இல்லாம தூங்க முடியாது, இது இல்லாம வாழ முடியாத ஒரு நிலைமை வந்து இருக்குது உலகத்துல. இதுக்காக எத்தனை மணி நேரம் வேணுமா கண் விழித்திருப்பாங்க, கண் விழித்திருப்பாங்க, நோண்டிட்டே இருப்பாங்க. எப்போ ஒரு நிமிஷம் கிடைக்கிறதோ இது நோண்டிட்டே இருப்பாங்க, இது நோண்டிட்டே இருப்பாங்க. நான் சொல்றேன், பிலாத்து மரிக்கும்போ கையை இப்படி கழுகுற மாதிரி ஆக்ஷன் காண்பித்து தான் பிலாத்து மரித்தாங்க. ஏன்னு கேட்டா இயேசு கிறிஸ்துவே அவர் காட்டி கொடுக்கிற அந்த அந்த கொலை செய்கிற நேரத்தில் கை கழுகி, எனக்கு இந்த ரத்தத்துக்கும் சம்பந்தம் இல்லை சொல்லி கை கழுகுன பார்த்தீங்களா? ஒரு நிமிஷம் தான் கை கழுகுனது, ஆனால் மரிக்கும்போ அப்படி கழுகுற மாதிரி ஆக்ஷன் போட்டு தான் அவன் மரித்தான்னு வேதம் சொல்லுகிறது. அப்படி இந்த நோன்றவன் எல்லாம் மரிக்கும்போ கையில் செல்போன் இல்லாவிட்டாலும் நோண்டி நோண்டி தான் சாக போறோம். ஆமீன். சொல்லுங்களேன். சில ஆட்கள் பாருங்க, கை இப்படி உதறும், அந்த கை இப்படி உதறிட்டே இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போலவே இது கொஞ்சம் ஜாக்கிரதையா நீங்க உபயோகிக்கணும். இதுல நன்மை என்பது கொஞ்சம் தான் இருக்குது, தீன்மை ஏராளமா இருக்குது. இது நம்மளை கொல்லுகிற ஒரு ஆயுதம், இது நம்மளை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பறிக்கிற ஒரு ஆயுதம். சத்தியத்தை படிக்காம ஜெபிக்காம ஊழியம் செய்ய விடாதபடி நம்மளை தகர்க்கிற ஒரு சபிக்கப்பட்ட ஆயுதம் என்றுதான் என்னால சொல்ல முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் இந்த சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது, ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் நீங்கள் அறிய வேண்டியது, எனக்கு ஆண்டவர் ஒரு கடமை கொடுத்திருக்கிறார், நான் அந்த கடமையை செய்ய வேண்டும், நான் அந்த கடமையை செய்ய வேண்டும். அப்படி நீங்க வளரணும். என்னோட சபைக்கு நீங்க வந்து பார்த்தால் நீ ஒண்ணும் வேண்டாம், MAG KPM என்று போட்டா போதும். யூடியூபில் MAG சொன்னா
மிராக்கல் ஏஜி சர்ச், கேபின்னு சொன்னா காஞ்சிபுரம், எம்ஏஜி கேபின்னு சொன்னா போட்டா உங்களுக்கு எல்லாமே நீங்க பார்க்கலாம். வருஷத்திலே ஒரு தடவை என்னோட சர்ச்சில் வந்த பிள்ளைங்க சண்டே கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சண்டே சர்வீஸ் நடத்துவாங்க. என்னோட சபை பெரிய சபை, பெரிய பெரிய அதிகாரிகள் வரக்கூடிய சபை, படித்த மேதைகள் வரக்கூடிய சபை, வளர்ந்த சபை. அந்த சபையில பொடி பசங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து +2 வரைக்கும் படிக்கிற பிள்ளைகள் சேர்ந்து எல்லா மக்களை ஒன்றாக சேர்த்து ஒரே சர்வீஸா நடத்தி அவர்கள் தான் சபை ஆராதனை நடத்துவாங்க. நீங்க அதை போட்டு பாருங்க, எப்படி அவங்க ஸ்டார்டிங் பிரேயர், அது பிற்பாடு அவங்க கொயர் எப்படி நடத்துறாங்க, அது பிற்பாடு எப்படி பைபிள் படிக்கிறாங்க, எப்படி பிரசங்கம் பண்றாங்க, எப்படி கீபோர்டு வாசிக்கிறாங்க, எல்லாமே அவங்க தான். வேற யாரும் அதுல அலோட் பண்ண மாட்டோம். கடைசி நேரத்தில் ஆசீர்வாதம் கூறதுக்கு எங்களுக்கு டைம் கிடைக்கும். அதுதான் அன்னைக்கு நாங்க செய்யற வேலை. அப்ப அந்த பிள்ளைங்க பேசும்போது, இந்த வாட்டி பிரசங்கித்த மகன் முதல் பிரசங்கியாருக்கு அவர் படிக்கிறது 3ஆம் கிளாஸ். 3ஆம் கிளாஸில் படிக்கிறவன் பிரசங்கித்த சபைக்குள்ள எழுப்புதல் உண்டாயிற்று. அப்படிதான் நான் சபையை வளர்க்கிறேன். எல்லாருமே ஊழியம் செய்யணும். வயசு அல்ல, படிப்பல்ல, ஹைட் அல்ல, வெயிட் அல்ல, கிருபை நமக்கு வேணும். எல்லா பிள்ளைகளையும் அப்படிதான் நாங்கள் வளர்த்திட்டு இருக்கிறோம். அது முடிச்ச உடனே அடுத்த சர்வீஸ்ல அடுத்த ஒரு வாரத்தில் யூத் பிள்ளைங்க நடத்துவாங்க. யூத்தில் ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், திருமணமாகாத பிள்ளைகள் சேர்ந்து அவர்கள் முழு சண்டே சர்வீஸை பொறுப்படுத்தி நடத்துவாங்க. அடுத்த இன்னொரு சண்டே பெண்கள் நடத்துவாங்க. எல்லாரும் சபைக்கு வரணும், பெண்கள் நடத்துவாங்க. கடைசி ஒரு ஆராதனை ஆண்கள் நடத்துவாங்க. இதனுடைய அர்த்தம் எல்லாருமே பிரசங்கிக்கணும், எல்லாருமே பாட்டு பாடணும், எல்லாருமே ஊழியம் செய்யணும். இந்த ட்ரைனிங் தான் என் சபைகளுக்கு நான் கொடுத்து, என் ஊழியக்காரர்களுக்கு நான் கொடுத்து அவங்களை உருவாக்கிட்டு வரும். ஆமீன். என் வீட்டிலே 5 வருஷம் ஒரு தம்பி, பிரபுன்னு பேர்ல தம்பி, சமையல் வேலைக்காக வந்தாங்க. சமையல் வேலை செய்து எங்களுக்கு பட்சணம் தயார் பண்ணி கொடுக்க ஒரு தம்பி 5 வருஷம் வேலை செய்தோம். அவன் படிச்சிருக்கிறது 4ஆம் கிளாஸ். பைபிள் படிக்க தெரியவே தெரியாது, பாட்டு பாடவும் தெரியாது, சும்மா ஒரு கை மட்டும் தட்டுவாங்க. 5 வருஷம் தான் என் கூட அவன் இருந்தாங்க. பிரபு 5 வருஷத்துக்குள்ள எங்களை பார்த்து கற்று பழகி பைபிளை படிக்க ஆரம்பித்தது, ஜெபிக்க ஆரம்பித்தது. அவனை சில ஏரியா மீட்டிங்ஸ்ல அங்கே பிரேயர் பண்ண விட்டோம், அது பிற்பாடு பாட்டு பாட விட்டோம், அது பிற்பாடு பிரசங்கம் பண்ண விட்டோம். இன்னைக்கு அவன் 15 சபைக்கு 5 சபைக்கு அவன் போதகராக இருக்கிறார். அந்த வட்டாரத்துக்கு அவன் பிரஸ்பிட்டராக இருக்கிறாங்க. எத்தனாம் கிளாஸ் படிச்ச பையன்? 4ஆம் கிளாஸ் படிச்ச பையன். பைபிள் காலேஜ் போகவே இல்லை, என்னோடு இருந்துதான் அவன் கற்றுக்கொண்டாங்க. இன்னும் ஒருத்தன் வந்தாங்க எனக்கு கார் ஓட்டுறதுக்காக. அவன் சந்தன கட்டை கடத்துறவன், கஞ்சா கடத்துறவன், பைபிள பெரிய அயோக்கியன், திருடன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை என்னை என் காரையும் கடத்திட்டு போது 1 நிமிடம் நேரம் போதும். அவன் 3.5 ஆண்டு காலம் தான் என்னோடு கூட இருந்தது. இன்னைக்கு அவன் 4 சபைக்கு போதகராயிருக்கிறான். இன்னும் ஒருத்தன் வந்தாங்க, சரவணன். அவன் பயங்கரமான ஒரு பூசாரி. அவன் 65 லட்சம் ரூபாய் கடனாளி ஆகி தற்கொலை பண்ணதுக்கு ஓடி வந்தவன். யாரோ சொல்லி என் சர்ச்சுக்கு ஒரு மெசேஜை கேட்டு அடுத்த 3 வாரத்துக்குள்ள அவன் ரட்சிக்கப்பட்டு ஸ்நானம் பெற்று இன்னைக்கு அவன் 6 சபைக்கு போதகராயிருக்கிறான். அவன் ரட்சிக்கப்பட்டு 14 வருஷம் தான் ஆகுது. 6 சபைக்கு அவன் போதகராக இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஒரு சபை அவங்க கட்டுறதுக்காக பேஸ் போட்டிருக்கிறோம். 10 ஏக்கர் பூமியில, அது 100 அடி நீட்டு 50 அடி அகலத்தில். இப்ப பேஸ்மெண்ட்டை முடிஞ்சிருக்கு, அடுத்த ஒர்க் அங்க ஸ்டார்ட் பண்ண போகுது. அப்படி என்னோடு கூட வர ஆண்கள், பெண்கள். வள்ளின்னு ஒரு பெண்ணு வீடை தொடச்சு துணி கழுவுறதுக்காக வருவாங்க. வீட்டை பெருக்கி துடைக்கணும், துணி கழுவணும். வள்ளின்னோட பேரு. அவளுக்கு நாங்க சம்பளம் கொடுக்கிறோம். அந்த சம்பளத்தை வாங்குற விதவை பெண்ணு தான். அந்த சம்பளத்தை வாங்கி கொஞ்சமா அவளோட சாப்பாட்டுக்கு எடுத்த பிற்பாடு மிச்சம் காசை சேர்த்து வச்சு ஒரு நாளைக்கு சொல்ற, டாடி கொஞ்சம் வாங்க, நான் ஒரு சர்ச்சை கட்டியிருக்கிறோம், அதை டெடிகேஷன் பண்ணணும். சர்ச் இல்லாத ஒரு கிராமத்தில் அவள் குடியிருக்கிறார். அந்த கிராமத்தில் என்னை கேட்காம தன் சொந்த செலவில் சர்ச்சை கட்டி, நல்ல ரூஃப் போட்ட சர்ச்சை, சாதாரண சர்ச் அல்ல, நல்ல ஒரு சர்ச்சை கட்டி டெடிகேஷனுக்காக என்னை கூப்பிடுறாங்க. என் வீட்டில் பெருக்கி துடைக்கிற பெண் வள்ளி. ஆமீன். எனக்கு டிரைவரா வந்த பிள்ளைங்க எல்லாம் இன்னைக்கு ஊழியக்காரா இருக்கிறாங்க. என் கூட பழகிறவங்க எல்லாம் இன்னைக்கு ஊழியக்காரா இருக்கிறாங்க. இதுதான் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற கிருபை. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? உங்களை பார்க்கிறவங்க, உங்களோட பழகிறவங்க, உங்களோட பேசுறவங்க எல்லாமே கர்த்தருடைய ஊழியத்துக்கு மாறணும். இந்த மட்ராஸ் ஐன்னு ஒரு வியாதி உண்டு, பாத்தீங்களா? மட்ராஸ் ஐன்னு தான் பேரு. அது அமெரிக்காவிலும் வரும். அமெரிக்காவில் வந்தால் அதுக்கு என்ன பேரு? பேச மாட்டீங்களா? மட்ராஸ் ஐ தான். அந்த மட்ராஸ் ஐ வந்தவன் கண்ணில் யாரும் பார்க்க மாட்டாங்க. பார்த்தா என்ன பயம் தெரியுமா? அடுத்த நிமிஷம் நமக்கு என்ன ஆகும்? வரும். அப்படியான அந்த மட்ராஸை பார்த்தா அது தொக்கி வருது போல உன்னை பார்க்கிறவன் கிறிஸ்துவின் அனுபவத்தை கண்டு ருசித்து உன்னை போல அவனும் மாறணும். ஆமீன் சொல்லுவோமா? என்னை போல மற்றவங்க மாறணும். இந்த சிந்தை நம்முடைய உள்ளத்துல இருந்தா தான் இந்த மகிமையான காரியத்தை நீங்க செய்ய முடியும். இப்படிதான் நான் எல்லா உபயோகப்படாத பிள்ளைகள், ஒன்றுக்கும் உபயோகம் இல்லை, அவங்களை காணிக்க எடுத்து விட்டுருவேன். இல்லை, அவங்களுக்கு ஏதாவது ஒரு உத்தியோகத்தை கொடுப்பேன்.
127 பேர் ஒர்க் பண்றாங்க என்னோட தலைமை சபையில. ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட ஊழியத்துல உண்மையும் உத்தமமாய் அவங்க பணியாற்றி கொண்டிருக்கிறாங்க. உண்மையும் உத்தமமாய் கர்த்தருக்காக உழைக்கிறாங்க. ராத்திரியும் பகலும் என் பிள்ளைகள் கடினமாய் உழைக்கிறத பார்த்தா நீங்களே பிரமிப்பீங்க. அந்த அளவுக்கு பிள்ளைகள் உழைக்கிறேன். ஏன்னு கேட்டா நான் ஒரு சோம்பேறி இல்லை, நானும் உழைக்கிறோம். என்னை பார்த்து பிள்ளைகளும் உழைக்கிறாங்க. ஆமீன். நான் பண்ற வேலை எப்படின்னு கேட்டா, அங்க ஒரு குப்பை கிடந்தா திடீர்னு ஒரு தொடப்பம் போய் எடுத்துடுவேன். நான் பெருக்க மாட்டேன். உடனே ஒருத்தி ஓடி வந்து விடுங்கப்பான்னு சொல்லி அந்த தொடப்பை பிடிங்கிடுவான். அவ 16 நாள் அந்த குப்பையை பார்த்தாலும் தொட மாட்டான். நான் தொடப்பை எடுத்தாலும் பிடிங்கிட்டு ஓடுவாங்க. நான் மம்மட்டி எடுத்தா அதை பிடிங்கிட்டு ஓடுவான். நான் கடப்பார் எடுத்து அதை பிடிங்கிட்டு ஓடுவாங்க. நான் வேலை செய்ய மாட்டேன், அதை எடுத்தா போது உடனே பிடிங்கிட்டு ஆட்கள் ஓடுவாங்க. இப்படி ஒரு குடும்பமாக பழகி எந்த வித்தியாசம் இல்லாம என்னோட சபையில ஊழியங்களை செய்ய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறாங்க. வருஷத்தில் ஒரு நாள் எல்லா வீட்டிலும் ஆகாரத்தை சமைச்சிட்டு வரணும். எல்லார் வீட்டிலும் ஆகாரத்தை சமைச்சிட்டு வரணும். சமைச்சிட்டு வந்து ஒரு இடத்துல கொண்டு வைக்கணும். வைத்த பிற்பாடு ஆராதனை எல்லாம் முடிந்த பிற்பாடு அந்த சாப்பாடை எடுத்து 10 பேரை உட்கார்ந்து கலந்து சாப்பிடணும். அந்த 10 பேர் இருக்கிறதுலே மனைவி புருஷன் பிள்ளைகள் இருக்கக்கூடாது. அவங்க வேற டீமுக்கு போயிடணும். அந்த சபையிலே மற்ற 10 விசுவாசிகளை சேர்த்து அவங்க உட்கார்ந்து அதை ஷேர் பண்ணி சாப்பிடணும். ஒரு நாள் நான் பார்க்கிறேன், பல நூறு மக்கள் என்னோட சபையில எல்லாரும் உட்கார்ந்து ஜாலியா கூட்டமா சாப்பிடுது. ஆலயத்தின் மூலையில் ஒரு பெண்ணு தனிமையில உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. யாரும் அவளோட கம்பெனி கிடையாது, யாரும் அவளை போய் பார்க்கறது இல்லை. அவருடைய வலது கால் பாதம் முழுவதும் அழுகி எலும்பு மட்டும்தான் இருக்கும், செத கிடையாது. அங்க ரத்தமும் சீழுமா வடிஞ்சிட்டு இருக்குது. அன்னைக்கு தான் அவளை சபைக்கு வந்திருக்கிறாங்க. அப்ப அவளுக்கிட்டையும் பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னேன், இன்னைக்கு நீ போனா நீ சோறு எடுத்துட்டு தான் போனோம், சமைச்சிட்டு தான் போனோம். அவள் இந்த புளி சாதம் சொல்லுவாங்க, அங்க எல்லாம் புளி சாதம் சொல்லுவாங்க. புளி ஏதோ பிசைஞ்சு ஊத்தி ஏதோ ஒரு சாதத்தை கிண்டி ஒரு டிஃபன் பாக்ஸ்ல அவள் எடுத்துட்டு வந்திருக்கிறான். ஆனால் அவளது சாப்பிடல, அந்த மூலையில் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்குது. பெரிய பேண்டேஜ் போட்டு அந்த காலு கட்டி இருக்கிற அந்த ஊர்ல இருக்கிற அத்தனையும் அவட காலில் தான் இருக்குது. அந்த காலு துடைக்குது, அந்த காலை தொடுது, எல்லாம் செய்யறாங்க. அவ நான் போய் பார்க்கும்போது அவங்களுக்கு யாருமே சாப்பிட்றதுக்கு இல்லை. நான் அவள் கிட்ட போனேன், சாப்பிடலையம்மா. உடனே அழுதுட்டாங்க. என்னை யாரும் கூப்பிடல, எனக்கு யாரும் தரல, என்னை நாத்தம் அடிக்க சொல்லி எல்லாரும் ஓரமா போயிட்டாங்க. சொல்லும்போ நான் அங்கே போய் உட்கார்ந்து அந்த டிஃபன் பாக்ஸை திறந்து நானும் அவளும் அந்த டிஃபன் பாக்ஸில் கை போட்டு சாப்பிட்டோம். சில பிள்ளைகளுக்கு அந்த வாந்தி வர மாதிரி இருந்தோம். மம்மி ஓடி, என் மனைவியை என்னை டாடி மம்மின்னு தான் கூப்பிடும். மம்மி ஓடி வாங்க, டாடி பண்ற தப்பு பாருங்க, அந்த பெண்ணுகிட்ட போய் வாரி சாப்பிடுறோம். எங்களுக்கெல்லாம் அது பார்த்தா கொமட்டி வருது, வாந்தி வருது. எவ்வளவு பயங்கரமான துர்நாற்றம், கேன்சர் அழுகி கால் ஒழுகிட்டு இருக்குதம்மா, அந்த பெண்ணுகிட்ட போய் சாப்பிடுறாங்க. நீங்க நம்ப மாட்டீங்களோ, அன்னைக்கு அவட காயம் ஆறுனது. அடுத்த 15ஆம் நாள் அவளை ஸ்நானப்பட கர்த்தர் கிருபை செய்தார். இதுதான் இயேசு செய்த ஊழியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுதான் இயேசு. நான் ஒரு கடமைக்கு வந்து ஒரு மீட்டிங் நடத்தி போறதுக்கு வரல, இந்த சபையை உருவாக்குறதுக்காக வந்திருக்கிறேன். உங்களை உருவாக்குறதுக்காக வந்திருக்கிறேன். உங்களை வளர்த்துவதற்காக வந்திருக்கிறேன். நீங்க எழும்பி கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். என் ஆண்டு சொன்னது, ஒருவன் எனக்காக ஊழியம் செய்தால் என் பிதாவாகிய தேவன் அவனை என்ன செய்வார்? கனம் பண்ணுவார். ஒரு கனமான பணி இந்த ஊழியம். ஆனபடி மறுபடியும் சொல்ற, வேலை விட வேண்டாம், குடும்பம் விட வேண்டாம், சன்னியாசி வேஷம் எடுக்க வேண்டாம். இருக்கிற இடத்துல இருக்கிற சூழ்நிலை நீங்க ஊழியத்தை செய்யலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கிதியோனை பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ புறப்பட்டு போ, மீதியான கைக்கு நான் உன்னை தப்புவிப்பேன் தான் கர்த்தர் சொன்னாங்க. எனக்கு பலவீனம் என்று சொல்லக்கூடாது, என்னால முடியல என்று சொல்லக்கூடாது. கர்த்தர் உங்களுக்காக யாவற்றையும் செய்வார். சந்தோஷமா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களான்னு கேட்கிறேன். அப்படியானால் இன்னைக்கு நான் கொடுக்கிற வார்த்தையை கேளுங்க. இன்னைக்கு நான் கொண்டு வருகிறது, யாரு நான் அனுப்புவேன்? ஆண்டவர் கேட்கிறேன் இன்னைக்கு உங்களை பார்த்து, இந்த கூட்டத்தில் யாரை நான் அனுப்புவேன்? யார் என் நிமித்தமாகி போவார்? இதை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எடுத்து வாசிக்கலாம். எரேமியாவின் தீர்க்கதரிசியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை கொஞ்சம் பாருங்க, பார்ப்போமே. 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். பின்பு யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாக போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கின்றேன், என்னை அனுப்பும் என்றேன். அதனுடைய மேல் சில வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அதனுடைய ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அங்க பாருங்க, அதனுடைய 3ஆம் வசனம் படிங்க. ஒருவரே ஒருவர். அது மேல 2ஆம் வசனம் படிங்க. சேராப்புகள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடி
2 சட்டைகளால் தன் தன் கால்களை மூடி 2 சட்டைகளால் பறந்து ஒருவரே ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்துக்கும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவனுடைய சத்தத்தால் வாசல்கள் நிலைகள் அசைந்தது, ஆலயம் புகையினால் நிறைந்தது. இப்ப 5ஆம் வசனத்தை கவனிக்கணும். அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனத்தின் நடுவில் வாசம் பண்ணுகிறேன். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே, என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபுகளில் ஒருவன் பலிபீடத்தில் இருந்து தன் கையிலே பிடித்த துரட்டினால் ஒரு நெருப்பு தணலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாபம் நிவர்த்தியானது என்றார். ஆமென். இது ஏசாயாவை குறித்து பேசி இருக்கிறது. ஏசாயா என்ன சொல்ற? நான் ஐயோ அசுத்த உதடுள்ள மனுஷன், நான் அசுத்த உதடுள்ள மக்கள் மத்திய நான் வாசம் பண்ணுகிறேன் என்று அவன் கதறுகிறார். வேதம் சொல்லுகிறது, பாவத்தை மறைத்து வைக்கிற மனுஷன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கு இரக்கம் கொடுக்கிறார் கர்த்தர். இப்போ மேலே சாராப்புகள் தேவனை ஆராதிக்கிறதை கண்டு, அந்த இடத்தில் ஏற்பட்டதான அசைவுகளை கண்டு, பெரிய மகிமையை கண்டு இவனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அவன் தேவனை பார்க்கக்கூடிய பாக்கியம் அங்கு உண்டாகிறது. ஆராதனை நேரத்தில் தான் இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடைபெறும். அங்கு ஒரு மகிமையின் ஆராதனை மனுஷர்கள் நடத்தல, சாராப்புகள் நடத்துகிறார்கள். சாராப்புகள் தேவனை ஆராதித்த பொழுது ஆலயத்தினுடைய வாசல் படிகள் குலுங்குது, ஆலயத்துக்குள்ளே மகிமை நிரம்புது. இந்த பிரசன்னத்தை இந்த அசுத்த உதடுள்ள ஏசாயா கண்ட பொழுது அவன் கண்கள் திறக்கப்படுகிறது அங்க காண்கிறோம். அவன் திறக்கப்பட்ட மாத்திரத்தில் அவனை அவன் பார்க்கும் பொழுது என்ன சொல்லுகிறார்கள்? ஐயோ நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள மக்கள் மத்தியே நான் வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லும் பொழுது வானத்தின் தேவதூதன் தொரடினால் நெருப்பு கனலை எடுத்து அவன் நாக்கை தொட்டு அதோ வரைக்கும் அவன் செய்த பாவத்தையும் சாபத்தையும் நீக்கி அவனை தீர்க்கதரிசியாய் கர்த்தர் மாற்றுகிறார். சகோதரமார் ஆமீன் சொல்ல மாட்டீங்களோ? நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்பா உயர்ந்து பின்னாடி இருக்கிற நீங்க தான் பெரிய விஐபி. எங்களை கடல்ல மேலே உயர்ந்து அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறது பார்த்தா அப்பா என்ன சுகமா இருக்கிறீங்க பாருங்க. காலெல்லாம் நீட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல சந்தோஷமா ஜாலியாக உட்காந்துட்டு. பிள்ளைங்க பாவம் இந்த மணலுக்குள்ள இந்த ஷீட்டு போட்டு முட்டி போட்டால் முட்டி வலிக்குது, கீழே வலிக்குது, மேலே வலிக்குது, எல்லாம் வலிக்குது. அப்படி இருக்குது. நீங்கள் சுகமாக இருந்துட்டு கையும் கட்டி வாயை மூடி ஏதோ ஒரு என்ன மாதிரி இருக்கிறீங்க. அப்படி இருக்கக்கூடாது. வார்த்தைகளை கேட்கும் ஆமீன் சொல்லணும். ஆமீன் சொன்ன என்ன அர்த்தம்? அப்படி ஆகட்டும். அல்லேலூயா சொல்லும்போ நீங்க தேவனை மகிமைப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது கர்த்தரை நீங்கள் உயர்த்துகிறார். அது நீங்க பழகணும். சும்மா வேடிக்கை பார்க்கறதுக்காக சபைக்கு வரக்கூடாது. சபைக்கு வருகிறது ஆராதனைக்காக தான். ஆராதிக்கணும். எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? இங்க வருகிறவர்கள் புதுசா வர்றவங்க சொல்லணும், இந்த ஆராதனையின் அழகு என்னை கவர்ந்து கொண்டது. ஆமீன் ஆமீன். நேற்று தம்பி சொன்னேன், நான் ஒரு 10:30 மணிக்கு வரேன், நீங்க 11 மணிக்கு வந்தா போதும். இல்லடா இது ஞாயிற்றுக்கிழமை, நானும் ஆராதிக்கணும், நானும் முன்னாடி வரணும், நீ 10 மணிக்குள்ள வந்துட சொன்ன. அவன் 9:45 வந்துட்டாங்க. ஆமீன். ஆராதனைக்கு முந்தி வந்துடணும். எங்களுக்கு வெடிங்காலே 4 மணிக்கு எழும்பணும், 5 மணிக்கு சர்ச்சுக்கு போயிடணும். 5 மணிக்கு சர்ச்சுக்கு போனால் நீங்கள் ஃபுல் டே நாங்கள் சாப்பிட முடியாது. தொடர்ந்து மீட்டிங்கில் பேசிக்கொண்டிருக்கணும், மக்களுக்காக ஜெபிக்கணும். ஒவ்வொரு நிமிஷம் கூடி எங்களுக்கு ஓய்வு கிடைக்காது. சண்டேஸ் நாங்கள் பார்த்தா சாயங்காலம் ராத்திரி 10 மணி 11 மணிக்கு கூட எங்களுக்கு சாப்பிடுறதுக்கு நேரம் கிடைக்காது. அப்படி கடினமாக உழைக்கிறதுனால அதுக்கேற்ற ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருகிறார். அதற்கேற்ற ஆத்துமாக்களை கர்த்தர் தருகிறார். அதுக்கு விரிவாகவே யாக்கோபின் எல்லை விரிவாக்குறது போல தேவன் ஊழியத்தினுடைய எல்லைகளை விரிவாக்கி கொண்டு வருகிறார்கள். ஆனபடி நீங்களும் ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை வேதத்தை தூக்கி இங்க வந்து உட்கார்ந்து சிலர் தூங்கிட்டு இருக்கிறாங்க. தூங்கிறதுக்காகவே சபைக்கு வருவாங்க. இப்படி எல்லாம் சபைக்கு வரக்கூடாது. இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். நீங்கள் நெஞ்சிலே கை வைத்து சொல்லணும், ஐயோ நான் அசுத்த உதடுள்ள மனுஷி, அசுத்த உதடுள்ள மனுஷன் என்று சொல்லி நீங்கள் புலம்பும் பொழுது உன்னை அசுத்தம் என்று சொல்லி தள்ளிவிட மாட்டாங்க. உனக்கு ஒரு தொடருமாக தேவதூதன் இறங்கி வருது. உன் நாவை தொடுது அக்கினி கனல் எடுத்துக்கொண்டு வருகிறார். அந்த அக்கினி கனலால் தொடப்பட்ட பிற்பாடு அது அபிஷேகத்தை குறிக்கிறது. அந்த அபிஷேகம் வந்த பிற்பாடு நீ பாவி அல்ல, ஒரு பரிசுத்தவாட்டியாய் தெய்வம் உன்னை மாற்றுகிறார்.
ஆமீன் சொல்லுவோமா? அப்பதான் அங்க கேட்கிறாங்க பாருங்க, பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாக போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கின்றேன், என்னை அனுப்பும் என்றேன். தகுதியற்ற ஒருவனை தகுதிப்படுத்தி, வேண்டா என்று வெறுக்கப்பட்ட ஒருவனை, பாவத்தில் முழுகி கடந்த ஒருவனை, பாவிகளோடு லயிச்சிருந்த ஒருவனை நெருப்பால் தொடப்பட்டு அவனை மாற்றும் பொழுது அவன் கண்கள் திறக்கப்பட்டு இதோ அடியேன், அடியானை அனுப்பும். இதாங்க சத்தியம். இந்த வாஞ்சை உங்களுக்கு வேணும், இந்த வாஞ்சை உங்களுக்கு வேணும். எங்களோட சபையில ஒரு கண்டிஷன், ஒரு நாளைக்கு ஒருவருக்காகலும் சுவிசேஷம் அறிவிக்காம தூங்கக்கூடாது. ஒரு மாதத்துல அல்லது ஒரு வருஷத்துல 2 பேரை ஆகிலும் ஞான ஸ்நானத்துக்கு வழி நடத்தாத பிள்ளைகள் கர்த்தருடைய பந்தி ஆராதனைக்கு வரக்கூடாது. ஆமீன். ரொம்ப கண்டிஷன். என் சபையில எல்லாம் விசுவாசம் இருக்கிறேன்னு சொன்னா பெரிய அதிசயம் தான். என் சபையில தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமீன். இந்த காலத்திலே சத்தியத்தை பேசுறதுக்கு பாஸ்டர்ஸ் எல்லாம் பயப்படுறாங்க, கண்டிச்சு பேசுறதுக்கு பயப்படுறாங்க. எல்லாம் ஓடிடுவாங்க சொல்லி வேஷம் போடுற வெந்த கோசார் நிறைய இருக்கிற பாத்தீங்களா? அதனால ஓட பாக்குறாங்க. ஓடட்டும், போறதெல்லாம் போட்டோம். நமக்குள்ள இருக்கிற நல்ல மணி அது பரலோகத்திலே கொண்டு போக கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. ஆனா என் சபையில் யாரும் அப்படி ஓடுறது இல்லை. என்ன கண்டிச்சு பேசினாலும், என்ன கடிந்து பேசினாலும் என் சபையில் யாருமே ஓடுற மாதிரி இல்லை. அந்த கண்டிஷனுக்கு அவங்க, அந்த கட்டாயத்துக்கு, அந்த உபதேசத்துக்கு அவங்க கீழ்ப்படிந்து பணிந்து குனிந்து ஊழியத்தை செய்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அப்படியானால் அந்த ஒழுக்கம், அந்த பாரம் நம்முடைய உள்ளத்தில் அவசியமா வேணும். மெய்ப்பெண் குட்டி போட மாட்டேன், ஆடுகள் தான் குட்டி போடும். விசுவாசி பிள்ளைகள் தான் ஆத்துமாக்களை கொண்டு வரும். என்னோட சபையில எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் ஃபர்ஸ்ட் சண்டே ஞானஸ்நான ஆராதனை உண்டு. எல்லா மாதமும் ஒரு மாதத்திலே ஃபர்ஸ்ட் சண்டே வரும்போது ஞானஸ்நானத்துக்கு ஆட்கள் இல்லையா, அன்னைக்கு எல்லாத்தையும் தோலை உரிச்சு விட்டுருவேன். நான் யாருக்கும் போய் சுவிசேஷம் அறிவிக்கிறது இல்லை, நான் எந்த கிராமத்துக்கும் போறது இல்லை. நான் தெருவாக இப்படி போய் மேடையில பிரசங்கம் பண்ணிட்டு வரேன். என் வேதத்துல உண்மையாகவே நாம் அந்த சத்தியத்தை நான் கையாளுகிறபடியால், நான் கையாளுகிற விசுவாசிக்கிறபடியால் கர்த்தரின் சபைக்கு ஆத்துமாக்களை கொடுக்கிறார். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். இதுதான் சத்திய வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனபடி அந்த ஒவ்வொரு மாதமும் ஞானஸ்நானத்துக்காக மக்களை கொண்டு வந்து அங்கே பேர் பதிவு செய்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய டீம் அவங்க ட்ரைனிங் கொடுத்து ஒவ்வொரு மாதமும் ஞானஸ்நானத்துக்கு அவங்களை வழி நடத்திட்டு வராங்க. ஆமீன். கடந்த மாதத்தில், முந்தின மாதம் நவம்பர் மாசத்துல ஒரு போலீஸ்கார், இந்த மாவட்டத்தில் உள்ள ஆளு தான், போலீஸ்காரன் ஓடி வந்து, பாஸ்டர் டிசம்பர் 25 ஸ்நானம் வச்சிருக்கிறாங்க, அது வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியாது, எனக்கு இன்னைக்கு ஞானஸ்நானம் வேணுமா. ஒரு போலீஸ்கார், எத்தனையோ போலீஸ்கார் இருக்கிறாங்க, அதில் அவன் வந்து எனக்கு இப்போ ஞானஸ்நானம் வேணும், நான் அடுத்த 25 வரைக்கும் நான் வெயிட் பண்ணி இருக்க முடியாது, எனக்கு இப்போ வேணும்னு சொல்லி பிடிவாதம் பிடித்து ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. அப்படியே படித்தவனும் படியாதவனும், எத்தனை டாக்டர்ஸ், எத்தனை பதவியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எடுக்கிறாங்க. அப்படியானால் அந்த சத்தியம் தெளிவாக கடந்து செல்லும் பொழுது ஒரு விடுதலை கர்த்தர் தருவாராக. என்னுடைய ஆசை, இந்த கன்வென்ஷன் முடிந்ததும் குறைஞ்சது ஒரு 25 பேர் ஆகிலும் புதுசா இந்த சபைக்கு வரணும். இப்படியா நீங்க ஆமீன் சொல்றீங்க? பாஸ்டர், எனக்கே காலு நீட்டதுக்கு இடம் கிடையாது, நானே ரொம்ப கஷ்டப்பட்டு உட்கார்ந்து, இனி 25 வந்தா எங்க உட்கார வைப்பேன் நீங்க கேட்கறா போல தெரியுது, எனக்கு தெரியல. ஆனா இந்த மீட்டிங் முடிஞ்ச ஒரு 25 பேர் ஆகிலும் புதுசா இந்த சபைக்கு வரணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? அதை பார்க்கும்போது உங்களுடைய பாஸ்டருடைய ஆயுசு நாட்கள் பெருகும், உங்க பாஸ்டருக்கு சந்தோஷம் உண்டாகும், ஒரு புத்துணர்ச்சி உண்டாகும். ஓ, இவ்வளவு பணம் செலவழித்து இத்தனை நாட்களா கண் விழித்து இவ்வளவு பாடுபட்டு நமக்கு ஒரு நல்ல கூலி, நல்ல பிரதிபலன் ஏசப்பா கொடுத்திருக்கிறான்னு சொல்லி அவர் மகிழ்ச்சியினால் நிரம்பி இருப்பாங்க, சந்தோஷத்தினால் நிரம்பி இருப்பாங்க. அதே நேரத்தில் கன்வென்ஷன் முடிந்து இங்க நன்றி சொல்லுவாங்க. இன்னைக்கு ராத்திரி நினைக்கிறேன், நன்றி சொல்லுமே என்ன மறந்துட்டோம் சொல்லி சில ஆட்கள் தெரியுமா, அந்த மாசத்திலே டைவர்ஸ் பண்ணி போயிடுவாங்க வேற சபைக்கு. 10 பேரை காணாம போயிடும். கூட்டங்கள் கன்வென்ஷன் முடித்து பார்த்தா 10 பேரை காணாம போயிடும். நம்ம சபையில் அப்படி இருக்க கூடாது. 25 பேர் புதுசா தான் உள்ள இருக்கணும், பழசு ஒன்னும் போகக்கூடாது. அப்படி கர்த்தருடைய கிரியைகள் இந்த சபையில் நடக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்க எத்தனை பேர் நம்புற எனக்கு தெரியல, நான் அதை விசுவாசி. அப்படியானால் இங்கே ஆண்டவருடைய ஹிருதயம் துடிக்கிறது, யாரு என் நிமித்தமாக போவான், யாரை நான் அனுப்புவேன் சொல்லும்போது இந்த மனுஷன் சொல்லுகிறார், நான் இருக்கிறேனப்பா, என்னை அனுப்புங்க. அந்த சிந்தை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் வரணும். ஒரு நாளைக்கு ஒருவருக்காகலும் ஒரு 5 நிமிஷம் நான் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பேன். செல்போன் வைத்திருக்கிற நீங்கள் உங்க நண்பர்களுக்கெல்லாம், வாலிப தம்பி தங்கச்சிங்க மெசேஜ் அனுப்புவீங்க. அந்த மெசேஜ் என்னமோ தேவையில்லாத மெசேஜ், அதை விட்டுட்டு வசனத்தை அனுப்புங்க, வசனத்தை அனுப்புங்க, வாக்குத்தத்தங்களை அனுப்புங்க,
ப்ரேயரும் அப்படியே நீங்க ரெக்கார்ட் பண்ணி அப்படியே வாய்ஸ் மெசேஜ் மாதிரி எடுத்து அப்படி உங்க நண்பர்களுக்கு நீங்க அனுப்புங்க. அது போய் சேரும்போ நிச்சயமா ஒரு நாள் கர்த்தர் கிரியை செய்வார். நிச்சயமா அவங்க மனம் திரும்புவாங்க, நிச்சயமா சபைக்கு வருவாங்க. அடுத்தது, உங்களோட வாழ்க்கையில் கர்த்தர் செய்த சின்னதோ பெருசோ எதா இருந்தாலும் மறைச்சு வைக்க கூடாது. அது மற்றவங்களுக்கு முன்பாக, இயேசுவை நான் நம்பினேன், என் குடும்பத்தை கர்த்தர் இப்படி மாற்றினார், இயேசு வருகிறதுக்கு முன்னவே அல்ல நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னவே என் குடும்பம் இப்படிதான் இருந்தது, நான் இந்த நிலைமையில தான் இருந்தது, இந்த வியாதிக்கு நான் அடிமை, இந்த பாவத்துக்கு நான் அடிமை, இந்த சாபத்துக்கு அடிமை, என் குடும்பமே இடிந்து தரித்திரமா இருந்தோம். ஆனா இயேசு வந்த பிற்பாடு எங்க குடும்பத்தை பாருங்க, எங்களை பாருங்க, நாங்க சுகமாயிருக்கிறோம், ஐஸ்வர்யமாயிருக்கிறோம் சொல்லி மற்றவங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும்? உங்க சாட்சியங்களை சொல்லணும். அது இந்த மாவட்டத்தில் ரொம்ப குறைவுதான். இந்த மாவட்டத்தில், குமரி மாவட்டத்தில் அந்த சாட்சிகளை சொன்ன உங்களுக்கு ஏதோ கஷ்டம் மாதிரி, நஷ்டம் மாதிரி அப்படியெல்லாம் சிலர் சிந்திக்கிறாங்க. தெய்வம் செய்ததை நிச்சயமா மறைத்து வைக்க கூடாது. அவர் உங்களுக்கு கொடுக்கிறது இலவசமாய் கொடுக்கிறார். அதை நீங்க மற்றவங்களுக்கு பயன்படுத்த நீங்க தீர்மானிக்கலாம். அப்ப இன்றைக்கு நம்முடைய கன்வென்ஷன் முடிவில் இந்த 26ஆம் வருஷத்துல இந்த முதல் மாதத்துல நீங்க எடுக்கிற தீர்மானம், ஆண்டவரே என்னை அனுப்புங்கப்பா, இதோ நான் இருக்கிறேன்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுக்க வேண்டும். சரி, வயதானவங்க இருக்கிறாங்களே, அவங்களால நடக்க முடியல, அவங்களால போய் பேச முடியல, பைபிளும் படிக்க முடியல, சப்போர்ட் இல்லாம ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி இருக்கிற நீங்கள் இருக்கிற இடத்துல படுக்கிற படுக்கையில படுத்து ஜெபித்தாலும் ஏசப்பா கேட்பாங்க, உட்கார்ந்து ஜெபித்தாலும் ஏசப்பா கேட்பாங்க, எப்படி ஜெபித்தாலும் ஏசப்பா கேட்பாங்க. ஆனா பலன் உள்ளவங்க படுத்து ஜெபித்தாலும் ஏசப்பா கேட்க மாட்டேன். பலன் இல்லாதவங்க, எழும்ப முடியாதவங்க, நீ படுக்கையிலே படுத்து நீ ஜெபம் பண்ணி பாரு, உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்பாங்க. நீங்க நான் சொன்னபடி இந்த 3 கிலோமீட்டர் வட்டம் போட்டு ஜெபம் பண்ணுங்க, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, சபையின் மெய்ப்பனுக்காக ஜெபம் பண்ணுங்க, மெய்ப்பன் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, ஊழியத்துக்கு போற மக்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. இயேசு அற்புதத்தை செய்வார். நாங்கள் காஞ்சிபுரத்தில் வைத்திருக்கிற கண்டிஷன், ஒரு பிள்ளைக்கு ஒரு பர்த்டே வந்தால் அந்த வீட்டு மாடியில ஒரு பெரிய மீட்டிங் நடத்தணும். ஒரு வெட்டிங் டே வந்தா அன்னைக்கு அந்த வீட்டு மாடியில் ஒரு பெரிய மீட்டிங் நடத்தணும். அதன் நிமித்தமாகவே அந்த கிராம மக்கள் என்ன அறியணும்? அப்ப அங்க யாரும் வந்து தடை பண்ண முடியாது. யாரும் வந்து ஏடா இந்த கூட்டம் இங்க அந்த பர்த்டே இருக்குது, யாடா இது நடக்கிறது, இதுக்கு இந்த வெட்டிங் டே இருக்குது, இல்லைங்களா ஒரு மரிச்ச நாள் வருது, அந்த நாமத்தை சொல்லி கடமை எதுவும் செய்ய மாட்டேன், கர்மம் செய்ய மாட்டேன், சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். டிசம்பர் மாசம் 1ஆம் தேதி வந்தால் 31ஆம் தேதி வரைக்கும் எங்களுக்கு கொண்டாட்டம் தான். ஃப்ரீடமா எங்க வேணுமா போகலாம், தைரியமா சுவிசேஷம் அறிவிக்கலாம், எத்தனை ஸ்பீக்கர் வேணுமா வண்டியில கட்டிட்டு ஊரெல்லாம் சுத்தலாம், எவனும் தடுக்க மாட்டாங்க. அது இயேசு பிறந்த நாள் என்று சொல்லி, கிறிஸ்துமஸ் என்று சொல்லி போலீஸ்காரங்க ஃப்ரீயா விட்டுருவாங்க. நாட்டு மக்களும் சண்டைக்கு வர மாட்டேன். அந்த நாட்களிலே நாங்க துணி வாங்குறதுக்கோ பெயிண்ட் அடிக்கிறதுக்கோ ஸ்டார் கட்டதுக்கோ போக மாட்டேன், அலங்கரிக்க போக மாட்டேன், சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக போறேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சுவிசேஷம் அறிவிப்பதற்காக போறேன். அப்படி நம்ம செய்யும் பொழுது அந்த ஒரு மாசத்தினுடைய அறுவடை மிகவும் பலனாக தான் கர்த்தர் தருவாங்க. அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார், அநேகர் இயேசுவை நம்புகிறார், அநேகர் இயேசுவுக்காக அர்ப்பணிக்கிறார். அப்ப எந்த விதத்தில் ஆகிலும் நம்ம என்ன செய்யணும்? சுவிசேஷம் அறிவிக்கணும். பண வசதி உள்ள நீங்கள், உங்களால ஊழியத்துக்கு போக முடியல, நீங்க வேலையில் இருக்கலாம், வெளிநாடுகள் இருக்கலாம், பண வசதி உள்ள நீங்கள் என்ன செய்யணும்? மற்ற ஊழியம் செய்கிற பிள்ளைகளை கூப்பிட்டு பணத்தை கொடுத்து, உங்களோட ஊழியக்காரனை கொண்டு பணத்தை கொடுத்து இந்த கிராமத்தில் இந்த இடத்துல இந்த ஊழியத்தை நடத்துங்க சொல்லி நீங்க அதை செய்யணும். செய்யும் பொழுது உங்கள் நிமித்தம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுது. நீங்க எதை செய்தாலும் அது தேவனுடைய நாம மகிமைக்காக மட்டும்தான் செய்யணும். இன்னைக்கு பிரசங்கம் இல்லை, ஒரு டீச்சிங் தான். எதை செய்தாலும் எப்படி செய்யணும்? தேவன் நம்முடைய பேருக்காக செய்யக்கூடாது, நம்முடைய பெருமைக்காக செய்யக்கூடாது. நான் இவ்வளவு செய்தேன்னு சொல்லி வந்து காலரை தூக்கி காட்டக்கூடாது. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அப்படியானால் இங்கே வாசிக்கப்பட்ட வசனத்தோடு சேர்ந்து தானியேலின் புஸ்தகத்துக்கு வாங்க. தானியேலின் புஸ்தகம் அப்படி நீங்க எடுத்து பாருங்க. 12ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை கொஞ்சம் படிங்க பார்ப்போமே. தானியேல் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம் வேகமா எடுக்கலாம். நல்ல கவனிக்கணும் எல்லாரும் இந்த வசனத்தை. 12ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனம் சொல்லு, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். யார் இவங்க? வசனத்தை பாருங்க, யார் இவங்க? ஞானவான்கள் யாரு? அப்ப நீங்க இதுவரைக்கும் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு சுவிசேஷம் அறிவிக்காம இருந்தா நீங்க ஞானவான்களா?
நீங்க சபையோட பல பொறுப்பில் இருக்கலாம். இதுவரைக்கும் ஒரு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக நீங்க முயற்சி எடுக்க நீங்க ஞானவான்களா? படிமக்கள் இந்த வசனத்தை மறுபடியும் படிங்க. ஞானவான்கள் எப்படி இருக்கிறாங்களா? ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குள்படுத்துகிறவர்கள். அநேகரை சொல்லுங்க சத்தமா, நீதிக்குள்படுத்துகிற எப்படி இருக்கிறாரா? நட்சத்திரங்களை போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். அப்போ நீங்கள் பிரகாசிக்க வேண்டுமானால் மற்றவங்களை நீதிக்குள்படுத்த வேண்டும். அநீதிக்கு அல்ல, நீதிக்குள்படுத்த வேண்டும். மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். கர்த்தர் உங்களை நட்சத்திரமா ஸ்டாரா மாத்துகிறார். இன்னைக்கு சினிமா துறையில நிறைய ஸ்டார்கள் உண்டு. அவங்க எல்லாம் இன்னைக்கு தற்கொலை பண்ணி தான் சாகுறாங்க. பெரிய பெரிய சினிமா ஸ்டார் எல்லாம் இன்னைக்கு சூசைட் பண்ணி மரிக்கிறாங்க. அழகு குறைவா, படிப்பு குறைவா, நடனம் குறைவா, பணம் குறைவா. ஒரு ஷூட்டிங் முடித்தா எத்தனை லட்சங்கள் கோடிகள் வாங்குறாங்க, எவ்வளவு கோடிகள் சேர்த்து வைக்கிறாங்க. ஆனா மரிக்கிறது தூக்கு மாட்டியோ, விஷம் குடித்தோ, எண்ணெய் ஊத்தியோ தன்னை தானே தன் ஜீவனை மாய்க்கிறார். அவங்க அல்ல ஸ்டார். தெருவிலே போய் இயேசு நல்லவன், இயேசுவனை நேசிக்கிறார், இயேசுவனை ரட்சிக்கிறார் என்று தெருவிலே கிடக்கிற ஒருவனுக்கு சொல்றா பாத்தீங்களா, உனக்கு படிப்பே இல்லை, நீ கை நாட்டு தான், உனக்கு அழகும் இல்லை, உனக்கு எதுவுமே இல்லை, பணமும் இல்லை, நீ ஒரு ஏழை தான். ஆனால் இயேசு இயேசு என்று மற்றவர்களுக்கு நீ சொல்லும்போ உன்னை கர்த்தர் ஸ்டாராக மாற்றுகிறார், உன்னை கர்த்தர் அழகுபடுத்துகிறார். அப்ப இன்றைக்கு இந்த செய்தி கேட்டு நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். நம்ம சபையில கம்யூனியன் எடுக்கிற எத்தனை பேர் இருப்பாங்க பாஸ்டர்? திருவிருந்து எடுக்கிற எத்தனை பேர் இருப்பாங்க நம்ம சபையில? திருவிருந்து எடுக்கிறவங்க 150 இருப்பாங்க. இந்த சபையில் 150 பேர் இருக்கிறாங்களாம். இது ஆரம்பிச்ச எத்தனை வருஷம் ஆகுது? 60 வருஷத்துல 150 பேர் ஞான கம்யூனி எடுக்கிறேன்னு சொன்னா அது ரொம்ப கஷ்டம்தான். நீங்க சொல்லலாம் அங்க ஒரு சர்ச்சு, இங்க ஒரு சர்ச்சு, இங்க ஒரு சர்ச்சுன்னு சொல்லுவான். அது எந்த சர்ச் இருந்தாலும் கர்த்தர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். அந்த 150 பக்கத்தில் ஒரு சைபர் போடுறதுக்கு எவ்வளவு நேரம்? ஒரு பூஜ்யம். எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அந்த 150 பக்கத்தில் ஒரு பூஜ்யம் போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? கொஞ்சம் ஒருத்தர் சொல்லுங்கடா. ஒரு பூஜ்யம் போடுறதுக்கு எவ்வளோ? எல்லாம் இப்படி உட்காந்துட்டு இருக்கிறாங்க. பூஜ்யம் போடணுமா? அப்போ இது இடிக்கணும் அல்லவா? இடிக்கணும். இங்கே இடம் இல்லையா? உண்டு. மாடியில் கட்டணும், கீழே கட்டணும், டிவி வைக்கணும். ஆமீன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? நான் இப்ப கட்டின ஆடிட்டோரியம் எதுக்கு கேட்டா, என் மக்கள் கொஞ்சம் ஃப்ரீடமா உட்காந்து ஆராதிக்கட்டுமே, வெளியில நிக்க கூடாது, பனியில நிக்க கூடாது, மழையில நிக்க கூடாது சொல்லிதான் ஆடிட்டோரியம் கட்டணும். அது கட்டி முடித்து முதல் 30% நைட் நடக்கிற ஆராதனை பார்த்தா 100-150 பேருக்கு மேல வெளியே நிக்கிறாங்க. என்னடா இது ஆச்சரியம், இவ்வளவு பெருசா கட்டியும் மக்கள் இன்னும் வெளியே கிடக்கிறாரா? சண்டே வந்து பாக்குறேன் 60 பேருக்கு மேல வெளியே கிடக்குறாங்க. உட்கார்றதுக்கு இடம் கிடையாது. உடனே எடுத்த தீர்மானம், அடுத்த ஃப்ரெண்ட் இருக்கிற இடத்துல இப்ப கட்டின 5000 பேர் ஒரே டைம் உட்காரலாம். சீக்கிரமா அந்த வேலையை ஆரம்பிக்கணும். பணம் கிடையாது, விசுவாசம் இருக்குது. விசுவாசித்தா தேவனோட மகிமையை காண்பாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசுவை செய்வாரா? இயேசுவை செய்வாரா? நிச்சயமா இயேசுவை செய்வார். யாரை கொண்டாகಲಿ இயேசுவை செய்வார். ஆனபடி நீங்கள் ஸ்டார்களா மாறணும், நீங்க வெளிச்சமா மாறணும். நீங்க பிரகாசிக்க வேண்டுமானால், ஸ்டார்களா மாற வேண்டுமானால் அநேகரை என்ன செய்ய வேண்டும்? நீதிக்குள்படுத்த வேண்டும். இன்னைக்கு எத்தனை குடும்பத்தில் புருஷன் ரட்சிக்கப்படவில்லை, மனைவி எத்தனையோ வருஷமா ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. சில குடும்பத்தில் புருஷன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார், மனைவி ரட்சிக்கப்படவில்லை. சில குடும்பத்தில் புருஷனும் மனைவியும் ரட்சிக்கப்பட்ட, பிள்ளைகள் ரட்சிக்கப்படவில்லை. எத்தனை குடும்பத்துல நல்ல ஒரு மூத்த வெந்த கோசி விசுவாசி குடும்பத்துல ஒரு பையன் வளர்ந்தால் அந்த பையன் இன்னும் ஒரு அந்நிய ஜாதி பெண்ணை லவ் பண்ணி கல்யாணம் கட்டி வீட்டுக்குள்ள கொண்டு வருது. அந்த பெண்ணு தெய்வத்தை ஆராதிக்க மாட்டாள், ரட்சிக்கப்பட்டவள் கிடையாது. அங்க வேற ஆராதனைக்குரிய காரியங்கள் நடக்குது. எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு இப்படி தீட்டுப்பட்டு காயப்பட்டு என் தேவனுடைய நாமத்தை தூஷிக்கப்படுது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் மற்றவங்களை நீதிக்குள்படுத்த மக்களாக நீங்க மாற வேண்டும். உன் குடும்பத்தில் வந்தவன் இயேசுவை அறியாதவனா இருந்தாலும் அவங்களை நடத்த வேண்டிய பொறுப்பு உங்க பொறுப்பு தான். ஆமீன். இன்னும் என் புருஷன் ரட்சிக்கப்படவில்லை, இன்னும் என் புருஷன் மனதிலுமே சொல்ல நீதான் காரணம். நீ ஒரு உத்தமையா வாழ்ந்து காட்டணும், நீ ஒரு பரிசுத்தவாட்டியா வாழ்ந்து காட்டணும். அந்த கணவனுக்கு நீ கீழ்ப்படியணும், அவனுக்கு நீ பணிவிடை செய்யணும். அவன் அடித்தாலும் திட்டினாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். காலமாடா நீ அழிஞ்சு போட சொல்லக்கூடாது, நீ நாசமா போட சொல்லக்கூடாது. என்னை தொட்டுப்பாரு ஏசப்பவன் கைகாலை உடைச்சிடும் சொல்லக்கூடாது. அவன் அடிக்கும் எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருத்தையும் கூட வாய் திறக்க மாட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க. அவனே மனம் திரும்பி கடந்து வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவனே மனம் திரும்பி கடந்து வருவார். நிச்சயம் அவன் ரட்சிக்கப்படுவார். என்ன முரடனானால் அவன் ரட்சிக்கப்படுவார். அவன் மனம் திரும்பி கடந்து வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவனே மனம் திரும்பி கடந்து வருவார். நிச்சயம் அவன் ரட்சிக்கப்படுவார். அவனே மனம் திரும்பி கடந்து வருவார்.
உன்னோட விசுவாசத்தை கண்டு, உன்னோட தாழ்மையை கண்டு, உன் அன்பை கண்டு, உன் பணிவிடையை கண்டு. அப்ப இயேசு உள்ளத்தில் வந்தால் இப்படிதான் இருப்பாங்க. அவன் பார்த்து புரிந்து உன் கிரியைகளை கண்டு அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் ஒண்ணு பேசின உடனே நீ அருவாமனை தூக்கி ஆமீன் ஆமீன் வெற்றிடத்தை தூக்கிட்டு போய் அப்படியே நீ நின்று பத்திரகாளி மாதிரி நின்னா அவன் எங்கிருந்து ரட்சிக்கப்படும்? அவன் சொல்லுவான், நீ 24 மணி சர்ச்சில் இருடி, வீட்டுக்கே வராதடின்னு சொல்லும். சர்ச்சில் இருந்தா என்ன தோத்திரம், என்ன அந்நிய பாஷை, என்ன பாட்டு. வீட்டுக்கு வந்தா மூதேவியிலும் மூதேவி பத்திரகாளியா மாறுது. அப்படி உன் குடும்பம் இருக்க கூடாது. சொந்த மனைவி புருஷனுக்கு குட் சர்டிபிகேட் சாட்சி கொடுக்கணும். சொந்த புருஷன் மனைவிக்கு சாட்சி கொடுக்கணும். பிள்ளைகள் பெற்றோரை குறித்து சாட்சி கொடுக்கணும். அப்படி உண்டா பைபிள்ல? எடுத்து படிக்க வேண்டாம். நீதிமொழியின் புஸ்தகம் கடைசியிலே பார்க்கும்போது ஒருத்தன் சொல்றான், அநேக புத்திசாலி உள்ள குணசாலி பெண்களை நான் பார்த்திருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி குணசாலியான பெண்ணை நான் என்ன செய்தில்லை, பார்த்ததில்லை. பிள்ளைங்க வந்து என்ன சொல்றாங்க, அநேக அம்மா மாதிரி நாங்க பார்த்திருக்கிறேன், ஆனா மம்மி அம்மா உன்ன மாதிரி உத்தமியை நாங்க பார்த்ததில்லை. சர்டிபிகேட் கிடைக்குதா இல்லையா சொல்லுங்க. இந்த மாதிரி குடும்பத்துல சாட்சியம் வேணும். ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கணும், ஒருவரை மன்னிக்கணும், ஒருவருக்கு உண்மையாக செய்யணும். குடும்பத்துக்குள்ள வந்து கலகத்தை உண்டாக்க கூடாது, பிள்ளைகளை நோவடிக்க கூடாது, மனைவியை நோவடிக்க கூடாது, புருஷனை நீங்க கனவீனப்படுத்த கூடாது. குடும்பத்திலே சமாதானம் உண்டாக்குறவர்கள் பாக்கியவான்கள். நீங்க என்ன வெள்ளை உடுத்தா என்ன, என்ன பைபிளை தூக்கின, என்ன அபிஷேகத்தில் குதிச்ச, உன் வீட்டுக்குள்ள சண்டையும் சச்சலவும் கூக்கல் நடந்தா அக்கம் பக்கம் இருக்கிற மக்கள் என்ன சொல்லுவாங்க? இவங்க இயேசுவின் பிள்ளைகள், கிருபாசன சபைக்கு போறவங்க, நகநட்டு இல்லாதவங்க, வெள்ளை உடுக்கிறவங்க, நம்ம பொட்டு வைக்கிறோம், பூ வைக்கிறோம், நிம்மதியா வாழறோம், இவன் இயேசுவை ஆராதிக்க போற சண்டைக்காரியா இருக்கிறாரை சொல்லி தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும். ஆமீன் சொல்ல முடிஞ்சா சொன்னா போதும், சொல்ல வேண்டிய பிரச்சனை இல்லை. தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுற மாதிரி நீங்க நடந்து கொள்ளக்கூடாது. தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுற மாதிரி நீங்க செயல்படக்கூடாது. இயேசப்பா உங்க கூட இருந்து அவருடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்த இயேசப்பா உதவி செய்யணும். ஒரு மனுஷன் சந்தைக்கு போய் ஒரு நல்ல காளை, வண்டி ஓட்டுற நல்ல ஒரு காளை மாடை வாங்கிட்டோம். மாடு நல்லா இருக்குது, பல்லெல்லாம் விழில்ல, நல்ல கொளுத்தது, நல்ல வேகமா ஆரோக்கியமா திடார்த்தமா இருக்கிறாங்க. அந்த ஓனர் கேட்ட காசை கொடுத்து அந்த மாட்டை அவன் வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கிட்டு வந்து மறுநாள் அவன் வண்டியில கட்டி அவன் சரக்கெடுத்து போயிட்டே இருக்கும்போது ஒரு 1/2 கிலோமீட்டர் போனோடனே மாடு அங்க நின்றது. வண்டி அங்க நின்றது. 1/2 மணி நேரம் இவன் அடிக்கிறான், குத்துறான், என்னமோ பண்றான், மாடு அசை இல்லை. 1/2 மணி நேரம் பொறுத்து மாடு மிண்டா போட்டு இன்னொரு 1.5 கிலோமீட்டர் தூரம் போனா அங்க மாடு நின்றது. இவன் பார்க்கிற ஒன்னும் புரியல, அடிக்கிறான், குத்துறான், என்னமோ பண்றான், ஒன்னும் இல்லை. இப்படி அடிக்கடி இந்த மாடு 1/2 மணி நேரம் நிக்குது. உடனே ஓனரை பார்த்து கேட்கிற, சார் நீங்க கேட்ட காசை கொடுத்து நல்ல மாடுன்னு நினைச்சு நான் வாங்கினேன் சார், இது வந்து இந்த இடத்துல நிக்கிறாங்க சார், அடிச்சாலும் அசைய மாட்டேன், ஒண்ணும் நீங்களே திருப்பி எடுத்துடுங்க சார். உடனே அவன் சொன்னேன், மன்னிச்சிடுங்க, ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டோம். நம்ம பஞ்சாயத்துல முனிசிபாலிட்டியோட மாடு, இந்த குப்பை எடுக்கிற மாட்டு வண்டியை சுமந்த மாடு தான் அது. இந்த முனிசிபாலிட்டியில எத்தனை குப்பை தொட்டி இருக்குது அந்த மாட்டுக்கு தெரியும். நீ அடிச்சாலும் குத்தினாலும் அது அங்கதான் நிற்கும். புத்தி உள்ளவங்களுக்கு தான். இப்ப மூளையில மசாலா இருந்தா தான் விளங்கும். அது புத்தி இருந்தா அதை நீ புரிஞ்சுக்கலாம். இது எங்க குப்பை தொட்டி இருக்குதோ அங்க நிற்கும். ஆமீன் ஆமீன். ஏற்கனவே போய் நம்ம பாட்டில் வாங்கி இருக்கிறோம், ஏற்கனவே போய் நம்ம டிக்கெட் வாங்கி இருக்கிறோம், ஏற்கனவே உட்கார்ந்து ஆமீன் டீ கடை பெஞ்சில உட்கார்ந்து கதை அடிச்சிருக்கிறோம், எத்தனையோ காரியத்தை நம்ம தவறா செய்திருக்கிறோம். அந்த இடத்துக்கு வரும்போது மறுபடியும் அங்க நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்படியே அவன் மனம் திரும்பவே இல்லை. அவன் மனம் திரும்பின பாவி என்று தான் சொல்ல முடியும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளான புதிய சிருஷ்டி, பழையதெல்லாம் ஒளிந்து போனது. அவனுடைய வாழ்க்கை ஒரு மாற்றம் உண்டாவது. நடையிலே மாற்றம், பேச்சிலே மாற்றம், கிரியைகளிலே மாற்றம், சிந்தனைகளிலே மாற்றம், எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம். காரணம், கிறிஸ்து அவனுக்குள்ளே வாழுகிறார். அந்த கிறிஸ்துவனுடைய குணாதிசயம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கணும். உங்களுடைய பாரம்பரியம், இன்னும் அநேக பெந்தெக்கோஸ்துகார் பாரம்பரியத்தை மறக்காம இருக்கிறீங்க. அந்த பாரம்பரியத்தை பார்க்கிறீங்க. கல்யாணம் வரும்பொழுது, ஒரு வீடு பணி ஆரம்பிக்கும் பொழுது, ஒரு வீட்டுக்கு வாசல் கால் வைக்கும் பொழுது, அல்ல பிள்ளைக்கு பேர் சூட்டும் பொழுது, இல்ல ஏதாவது ஒரு முக்கியமான காரியத்தை செய்யும் பொழுது, எத்தனையோ பெந்தெக்கோஸ்துகாரர்கள் இன்னும் பஞ்சாங்கத்தை பார்க்கிறாங்க, இன்னும் நாளை பார்க்கிறாங்க. நீ பரலோகம் போகும் நினைக்கிறீங்களா? போகவே போகாது. கர்த்தர் என்னையும் உங்களை உலகத்திலிருந்து பிரிச்செடுத்திருக்கிறார். நம்ம உலகத்தார் அல்ல, ஆனா உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம். நம்ம உலகத்தார் அல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம உலகத்தார் அல்ல. உலகத்தின்னு கர்த்தர் நம்ம என்ன பண்ணிருக்கிறாங்க, பிரிச்சு. நீங்க வேலைக்கு போறீங்க, அந்த வேலைக்கு போற இடத்துல நேத்து ஒருத்தர் சினிமா பார்த்துட்டு வந்து அந்த கதையை பேசுவாங்க. இன்னும் ஒருத்தன் எங்கேயாவது குஸ்தி சண்டைக்கு போய் பார்த்துட்டு அந்த கதையை பேசுவாங்க. இன்னும் ஒருத்தன் பொண்ணு பார்க்க போனா அந்த கதையை பேசுவாங்க. ஆனா இந்த பெந்தெக்கோஸ்துகாரன் வாயை திறக்க மாட்டான், எல்லாத்தையும் கேட்டு ஆகா ஆகா ஆகான்னு சிரிச்சுட்டே இருப்பாங்க.
இவன் நேற்று சபைக்கு போனேன், இதை மாதிரி ஒரு அற்புதம் நடந்தது, ஒரு கேன்சர் ரோகி சுகமானது, ஒரு போதகர் வந்தாங்க, இப்படி பிரசங்கம் பண்ணி வாயை திறக்க மாட்டேன் இந்த படும்பாவி. இவன் அவன் சொல்றதுக்கெல்லாம் கும்மாள அடிச்சிட்டு அவனோடு வேஷம் போட்டு அவனோடு கூட சிரிப்பாங்க, ரசிச்சு ரசிச்சு கேட்பாங்க. நீ ஏன் வெந்த கோசுக்காரன்? நீ வேகாத்த கோசு, நீ வெந்த கோசு கிடையாது. மனம் திரும்பினவனா இருக்க வேண்டும். அவர்கள் அதை பேசும், அதுக்கு நீ காது கொடுக்க கூடாது, அதுக்கு நீ இடம் கொடுக்க கூடாது. என்னுடைய கட்டிட வேலைக்கு இப்ப மக்கள் இறங்குறது, ஒரு நாளைக்கு 118 120 140 பேர்கள் வேலை செய்யறாங்க, ஆணு பெண்கள். அங்கத்தை கண்டிஷன், நான் அங்க ஒரு பெரிய சின்ன ஒரு ஷெட் போட்டு அங்க உட்கார்ந்துட்டு இருப்பேன். கண்டிஷன், அதுல பாக்கு எடுத்து வரக்கூடாது, பீடி எடுத்து வரக்கூடாது, சிகரெட் எடுத்து வரக்கூடாது, எந்த அசுத்தமான வார்த்தைகள் சொல்லக்கூடாது, இது தீட்டான ஒரு காரியம் இங்க நடக்கக்கூடாது சொல்லி சுத்தி சுத்தி நான் கவனிச்சுட்டே இருப்பேன். கட்டிட வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே எங்கெல்லாம் கேமரா வைக்க முடியுமோ நான் கேமரா வச்சுட்டேன். இப்ப இங்க உட்கார்ந்து எனக்கு அங்கத்தை காரியத்தை பார்க்க முடியும். அந்த மாதிரி செட்டப் பண்ணி இருக்கிறோம். அங்க எவனும் சைட் அடிக்க முடியாது, எவனும் கண் அடிக்க முடியாது, எவனும் பாக்கு போட முடியாது. அந்த பாக்கு போடுறவன் எல்லாம் இந்த கட்டிட வேலை முடிந்து அவன் ரட்சிக்கப்பட்டு தான் போறேனே தவிர. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அப்படித்தான் செய்யணும். ஒரு மேஸ்திரி ரொம்ப ஜோக்கா பேசிட்டேன் ஒரு பெண்ணுகிட்ட, நேரே போனேன், நல்ல வெயில் 12:30 மணி, அவன் டாய்லெட் பாத்ரூம் கட்டிட்டு இருக்கிறான். அந்த பெண்ணு பக்கத்துல நிக்கிற, அந்த பெண்ணுகிட்ட அவன் நல்ல ஜாலியா பேசுறத நான் இந்த டிவியில நான் இந்த கேமராவில் பாக்குறேன். நேரே அந்த வெயில் அவன் கிட்ட போனேன், பக்கத்துல போய் கொஞ்சம் நல்ல பிள்ளையா நின்று பேசுறாங்க, நல்ல பிள்ளையா வேலை செய்யறாங்க. கொஞ்சம் பொறுத்தவனுக்கு நான் சத்தியத்தை சொன்னேன். அந்த இடத்துல ஒரு கையில குளிர் இருக்குது, ஒரு கையில சாந்து இருக்குது. அப்படியே இந்த மனுஷன் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள அங்கே நின்று கண் கலங்கி அவன் இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தாங்க. நியூ சர்வீஸுக்கு நான் பார்க்கிறேன், அவனோட மனைவியும் மக்களும் எல்லாம் வந்து குடும்பத்தோடு வந்து, காலை எல்லாரும் 6 மணிக்கு கிளம்பி போனாலும் அவன் கிளம்பி போகாம இருக்கிறான். குடும்பத்தோடு எங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கப்பான்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட மக்களை மாற்றுவதற்காக தான் தெய்வம் நம்மளை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நீங்க அனுப்புற இந்த லைவ் என் சபையின் மக்களும் கவனிச்சு கொண்டுதான் இருக்கிறாங்க. என் மனைவி இதை கவனிச்சு கொண்டு இருக்கிறாங்க, என்னுடைய உடன் ஊழியக்காரரை கவனிக்கிறாங்க. பொய் இங்க நான் உளர முடியாது. என் கர்த்தர் உங்களை பார்க்கிறவங்க கிறிஸ்துவை பார்க்கணும். ஆண்டவரே, அடியான் இருக்கிறேன், அனுப்பும் என்று சொல்லணும். அந்த தெருவுக்கு நான் போறேப்பா, அந்த மக்களுக்கு நான் போறேப்பா, அந்த மார்க்கெட்டுக்கு நான் போறேப்பா, அந்த மருத்துவமனைக்கு நான் போறேப்பா, அந்த சிறைச்சாலைக்கு நான் போறேப்பா, நான் போய் சத்தாலும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறேனப்பான்னு சொல்லி நீங்க சமயம் கிடைக்கும் பொழுது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நீங்க சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஒரு ஆட்டோ எடுத்தால் ஆட்டோ டிரைவருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். பஸ்ஸில் ஏறினா பக்கத்தில் இருக்கிற ஒரு நபருக்கு நீங்க சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ட்ரெயின்ல ஏறினா ட்ரெயின்ல உடனே செல்போனை நோண்டிட்டு இருக்க கூடாது, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஆமீன். ஏதோ ராத்திரி ஜெபம் சொல்லி 10 நிமிஷம் ஜெபத்தில் இருப்பாங்க, அப்புறம் 16 மணிக்கூர் செல்போன் நோண்டிட்டு இருப்பாங்க. நீ பைத்தியத்திலும் பெரிய பைத்தியம். நீ வளர முடியாது, உன் குடும்பம் அதம்பதிச்சுட்டே இருக்கும். எத்தனை லட்சத்தை நீ சம்பாதித்தாலும் ஒரு பைசா உன் கையில் இருக்காது. அது ஓட்டப்பை தான், அது கையில் நிற்கவே நிற்காது. உன் குடும்பத்தில் கடனும் சாபமும் வேதனையும் தான் பெருகி கொண்டிருக்கும். ஆனா முழங்காலில் நின்று கர்த்தருடைய வேதத்தை தியானித்து அவருக்காக உண்மையும் உத்தமமாய் ஜெபிக்கிறவனை தான் நீங்க 192 சங்கீதத்தில் 12 வசனத்தில் படித்தோம். இப்ப நீங்க படிச்ச சங்கீதத்தில் 12 வசனம், நீதிமான் பனியை போல செழித்து லேபனோனிலே கேதுருக்களை போல வளருவான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவன் நீதிமானா இருக்கிறார். படிப்பு இல்லை, பட்டம் இல்லை, பதவி இல்லை, அழகு இல்லை, ஆனா அவன் நீதிமான். அவன் பனியை போல வளருகிறான், லேபனோனிலே கேதுருக்களை போல வளருகிறான். அவனுக்கு ஒரு குறையும் கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த பனியை குறித்தும் கேதுருவை குறித்து நான் பேச போனா மாச கணக்குன்னு பேச வேண்டும். அவ்வளவு பெரிய சப்ஜெக்ட் அந்த கேதுரு மரத்தில் இருக்குது, அவ்வளவு பெரிய சப்ஜெக்ட் அந்த பனை மரத்தில். அந்த பக்கம் போக எனக்கு நேரம் கிடையாது. ஆனா நீ நீதிமானா இருந்தால், 1 சங்கீதம் சொல்றது, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் இலை உதிராத மரம். என்ன மரம்? இலை உதிராத மரம். அவன் பச்சை மரம், அவன் பட்ட மரம் அல்ல, அவன் பச்சை மரம். இன்னைக்கு உனக்கு பைபிள் படிக்க நேரம் இருக்குதா? ஜெபிக்க நேரம் இருக்குதா? சுவிசேஷம் அறிவிக்க உனக்கு வக்கு இருக்குதா? வாய்ப்பு இருக்குதா? நேரம் இருக்குதா? அதை செய்கிறது உண்டா? இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறவன் சுவிசேஷத்தால் பிழைப்பான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சுவிசேஷத்தை அறிவிக்கிறவன் சுவிசேஷத்தால் பிழைப்பான். ஆனபடி இதுல நமக்கு பிழைப்பு. நீதிமான் விசுவாசத்தால் பிழைப்பான் பார்க்கிறது போல. அடுத்தது வேகமா வாங்க, ரோமருக்கு நிருபத்தில் என்ன சொல்றது வேகமா பார்க்கலாம். ரோமருக்கு இன்னைக்கு ஒரு அட்வைஸ் தான், செய்தி இல்லை. ரோமர் 10ஆம் அதிகாரத்தை திருப்புங்க, 15ஆம் வசனம் என்ன சொல்றது பாருங்க, பார்ப்போமே. அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது. ஆமென் சொல்லுவோமா? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? கர்த்தர் என்னை இந்த இடத்துக்கு அனுப்பி இருக்கிறாங்க. பாஸ்டர் அழைத்திருக்கிறார், கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். பாஸ்டர் அழைத்தால் வர முடியாது, கர்த்தர் அனுப்பினாத்தான் வர முடியும்.
எத்தனை பேர் நம்புறது எனக்கு தெரியல. பாஸ்ட் அழைத்ததுனால அன்பின் நிமித்தம் ஏற்கனவே இங்க வந்திருக்கிறேன். என் மனைவி நேற்று 3ஆம் நாள் போன்ல கேட்கும்போது அந்த அண்டி பறிப்பு கொடுத்து விட்ட பாஸ்டான்னு கேட்கிறேன். இன்னும் எங்க மனைவி உங்களை பார்த்தது இல்லை. அண்டி பறிப்பு எத்தனை வருஷம் முன்னே கொடுத்தாரு எனக்கு தெரியல. கேட்கறாங்க, அன்னைக்கு அண்டி பறிப்பு கொடுத்து விட்டாங்களே அந்த ஆமடி பெண்ண, அந்த அதே பாஸ்ட் தான். அப்ப இந்த வாட்டி அண்டி பறிப்பு கொடுப்பாரா அது எனக்கு தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுவும் கூட பல வருஷங்களாவது நினைக்கிறேன் பேசிட்டு அந்த நாட்களை செய்தது இன்னைக்கும் மறக்காம இருக்குது. அது அர்த்தம் என்ன? மற்ற நிறைய சபைகளை தொடர்ந்து பேசுற எவனும் அண்டி பறிப்பு கொடுக்கல. அவங்களோட நாமமே அவங்க மனசுல இல்லை. அண்டி பறிப்பு கொடுத்த பாஸ்டர் மட்டும்தான் மனசுல வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு கட்டாயமா அண்டி பறிப்பு வாங்கி தருவேன்னு நினைக்கிறேன். இப்படிதான் நாங்க பொழைக்கிற, வேற வழி இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல விசுவாசிக்கணும். நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் இந்த வசனத்தில்? என்ன சொல்லுகிறார்கள்? ஆமீன். அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிற பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது. இந்த சுவிசேஷத்தை சுமந்துட்டு போறவங்களோட பாதங்கள் எப்படி இருக்கும் சொல்லுங்களேன். அழகா சத்தமா பேச்சு மக்களை. எப்படி இருக்கும்? அழகா இருக்கும். நிறைய பேர் மருதாணி தேய்க்கிறார், நிறைய பேர் விரலில் எல்லாம் பெயிண்ட் அடிப்பாங்க. நான் பார்த்திருக்கிறேன். பெயிண்ட் தானே அது எனக்கு தெரியல. சில பெண் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் விரலில் எல்லாம் பெயிண்ட் அடிச்சு வைப்பாங்க, மருதாணி தேய்ப்பாங்க, சிலர் கொலுசிடுவாங்க. எல்லாம் காலை மாமியின் அழகுபடுத்துறதுக்கு தான். கொலுசிடுற சுடுதாறு முட்டிக்கு கொஞ்சம் கீழே இருக்கும். കാരണം அந்த கொலுசு எல்லாரும் பார்க்கணும். எல்லாரும் பார்க்கறதுக்காக அப்படி தூக்கி வச்சுட்டு போவாங்க. இது அல்ல அழகு. தெருவிலே கிடக்கிற ஒரு பாவிக்கு போய் இயேசு நல்லவர் என்று இந்த சுவிசேஷத்தை சொல்ற பாதம் எவ்வளவு அழகா இருக்கிறது. ஆமீன் சொல்லுவோமா? எவ்வளவு அழகா இருக்கிறது. இந்த பாதம் எங்க வைக்கிறதோ அங்க வழிகள் திறக்கும். அது யோர்தானில் தொட்டால் இருகரையின் புரண்டோடுகிற காலமா இருந்தாலும் யோர்தான் 2ஆக வழி பிளர்க்கும், செங்கடல் 2ஆக வழி பிளர்க்கும். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அப்போ உங்களோட பாதங்கள் சுவிசேஷத்தை சுமக்கிற பாதங்களாய் மாற வேண்டும். இயேசுவை சுமக்கிற பாதங்களாய் மாற வேண்டும். இதோடு சேர்த்து ஒரு காரியத்தை சொல்லி நான் செய்திக்குள்ள இல்ல வெளி வந்ததை சொல்ல ஆசைப்படுகிறேன். எருசலேம் தேவாலயத்துக்கு இயேசு கிறிஸ்து போக ஆசைப்பட்ட பொழுது ஒரு பகுதியிலே வந்து உட்கார்ந்த பொழுது சீஷலை பார்த்து சொல்லி நீங்க அந்த இடத்துக்கு போங்க, 4 ரோடு கூடுற இடம் அங்க இருக்கும். அங்கே ஒரு கழுதையை கட்டப்பட்டு இருப்பாங்க. அந்த கழுதையை அவிழ்த்து கொண்டு வா. அதை அவிழ்க்கும் அதனுடைய எஜமானன் கேட்டால் சொல்லு, இதை எஜமானுக்கு தேவை என்று சொல்லி நீ கொண்டு வா என்று சொல்லி அந்த கழுதை அவிழ்த்து கொண்டு வருகிறார். அந்த கழுதை வந்த உடனே இயேசு அது மேல் வாகனம் ஏறது காய்த்தமான பொழுது மக்கள் அந்த கழுதையின் மேல் வஸ்திரத்தை போடுகிறார். அந்த கழுதை நடந்து போகிற தரையில விலையுயர்ந்த வஸ்திரங்களை விரிக்கிறார். பீரோவில் இருக்கிற அலமாரிக்கிற பட்டு சாரிகள், ரொம்ப விலையுயர்ந்த வஸ்திரம் மேல எடுத்து எங்க விரிக்கிறாங்க? இப்போ ரோட்டில் விரிக்கிறார். யாரு நடந்து போவதுக்காக? இயேசு அல்ல, கழுதை நடக்கிறதுக்காக. கழுதையோட உத்தியோகம் என்ன தெரியுமோ? டோபிகள் தான் கழுதை வண்டி யூஸ் பண்ணுவாங்க. அழுக்க எங்க ஊரில் அப்படிதான். டோபிகள் தான் 2-3 கழுதை வச்சிருப்பாங்க. மூட்டை கட்டி அழுக்கு துணி எடுத்து ஆத்திலே கொண்டு போய் கழுவி அதை திரும்பி எடுத்து வருவாங்க. அந்த டோபி கழுகி போட்ட அந்த துணி மேல இந்த மாடு மெதிச்சா தொலைஞ்சு அவங்க அதை காலை ஒடிச்சிடுவாங்க. ஆனா இப்ப கழுதை எதுவுமே நடக்குது? எதுவுமே கொஞ்சம் உதவி செய்யுங்களேன். கழுத்தை இப்ப எதுவுமே நடக்குது? என்ன வஸ்திரம்? விலையுயர்ந்த வஸ்திரத்தை நடக்குது. கழுத மேல என்ன போட்டிருக்கிறாங்க? விலையுயர்ந்த வஸ்திரம் போட்டிருக்கிறது. போற வழியில எல்லாம் மரத்தினுடைய கிளைகளை ஒடித்து அந்த கழுதைக்கு சாப்பிடுறதுக்காக கொட்டி கொட்டி வைக்குது. இதோட அர்த்தம் என்ன கேட்டால், இயேசுவை அறியாம இருந்த பொழுது அது கட்டப்பட்ட கழுதை. இயேசு அதை அவிழ்த்து கொண்டு வர சொல்லுகிறார். அந்த பாரம்பரியத்திலிருந்து சாபக்கட்டுகளிலிருந்து அதை அவிழ்த்து கொண்டு வந்து இயேசு அது மேல் வாகனம் ஏறுகிறார். இயேசு அது மேல் உட்கார்ந்ததுனாலதான் இந்த விலையுயர்ந்த வஸ்திரம் மேலையும் கீழையும் போட காரணமானது. இந்த கழுதைக்கு அந்த எஜமானன் ஏதோ சமயத்தில் ஏதோ ஒரு தீன் கொடுத்தா தான் சாப்பிட முடியும். இப்ப அது மூக்கு கொண்டு தள்ளி தள்ளி எனக்கு வேண்டாம் வேண்டாம் தள்ளி தள்ளி போடத்தக்க நிலைமையில் ஆயிரக்கணக்கான மக்கள் மரத்தினுடைய கிளைகளை ஒடித்து போடுறாங்க. இதோட ரகசியம், இயேசு வாகனம் ஏறின பிற்பாடு அதுக்கு வஸ்திரத்துக்கு குறையில்லை. இயேசு வாகனம் ஏறின பிற்பாடு அதுக்கு சாப்பாட்டுக்கு குறையில்லை. ஒரு ஆமீன் சொல்றீங்களா? அதுக்கு சாப்பாட்டுக்கு தேடி போக தேவையில்லை. சாப்பாடு வருது, விலையுயர்ந்த வஸ்திரங்கள் வருது. அந்த கழுதையோட சந்தோஷம் எப்படி இருக்கும்? அங்கேயும் ஒருத்தன் இப்படி சொல்லுகிறான், இந்த கழுதை குட்டி மேல் ஏறி வருகிற இவர் யாரு? அங்கேயும் இயேசுவின் பெயர் வரல. யாரோட பேரு தான் வந்திருக்குது? கழுதையின் பேரு தான். இப்ப காஞ்சிபுரம் ஒரு கழுதை இங்க வந்திருக்கிறோம். அந்த கழுதை தான் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறேன். பாஸ்டர் வர்கீஸ் இங்க வரல, கழுதை வந்திருக்கிறோம். நான் இயேசுவை சுமக்கிற கழுதை.
இயேசுவை சுமக்கிறது எனக்கு என்ன மரியாதை? ஏர்போர்ட்டில் போய் நில்லு பார்த்தா எத்தனை பேர் எனக்காக எதிர்பார்த்து நிற்கிறான். ரயில்வே ஸ்டேஷன் எத்தனை நிற்கிறேன், என்னோட ஷூ கேஸ் எடுக்கிறதுக்காக, எனக்கு பணிபடை செய்யறதுக்காக, என்னை நல்ல இடத்துல தங்க வைக்கிறதுக்காக எத்தனை பேர்கள் எனக்காக ஆயத்தமா நிற்கிறாங்க. காரணம், என் மேல இயேசு இருக்கிறார். ஆனா எருசலேம் தேவாலயத்துக்கு சென்று இயேசு இறங்கின பிற்பாடு கழுதைக்கு அட்ரஸ் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த பாயிண்ட். என்னை கேசு எருசலேம் தேவாலயத்துக்கு சென்று கழுதை விட்டு வெளியில் இறங்கினேனோ அந்த கழுதைக்கு வஸ்திரம் கொடுத்த மாதிரி இல்லை, சாப்பாடு கொடுத்த மாதிரி இல்லை, எங்க போனார் என்ற அட்ரஸ் கிடையாது. இப்படிதான் இயேசு இருக்கும்போ ஒரு தனி மரியாதை. இயேசு இல்லாவிட்டா நீ யாருன்னு அட்ரஸ் இல்லாம போயிடும். அப்ப இயேசுவை நீங்க விடக்கூடாது. இயேசு இருந்தா துணிக்காகவோ சாப்பாட்டுக்காகவோ அலைய வேண்டிய அவசியமே இல்லை. ஏகோவா ஈரே, கர்த்தர் உங்களுக்காய் கருதுவாராக. அப்ப சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனே கர்த்தர் போஷிப்பாரா? அவன் தேவைகளை கர்த்தர் சந்திப்பாரா? அற்புதங்களை இயேசப்பா செய்வாரா? அதிசயங்களை இயேசப்பா செய்வாரா? உங்களை இயேசப்பா வழி நடத்துவாரா? உங்களை இயேசப்பா ஆசீர்வதிப்பாரா? உங்களை இயேசப்பா கனம் பண்ணுவாரா? உங்களோட பாதங்கள் எப்படி இருக்குது? அழகா இருக்கிறது. அப்படியானால் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க நீங்க தீர்மானிக்கணும். வேகமா வா மக்களே. அப்படியே ரோமர் 15 அதிகாரம் 21 வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ரோமர் 15:21 வேகமா பாருங்க. நான் மற்றவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவினுடைய நாமம் சொல்லப்படாத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகின்றேன். ஒரு சபைக்கு போறவங்களை போய் பார்த்து எங்க சபைக்கு வாங்கன்னு கூப்பிடக்கூடாது. இயேசுவை அறியாதவங்க, ரட்சிக்கப்படாதவங்க, மனம் திரும்பாதவங்க, அவங்களே தான் நீங்கள் அழைத்து சபைக்கு கொண்டு வர வேண்டும். இன்னும் ஒருத்தன் கண்ணீர் சிந்தி ஆதாயப்படுத்தி சபைகளை வைத்திருக்கிற ஆத்துமாக்களை வசீகரித்து திருடி கொண்டு வரக்கூடாது. நீ திருடன், அது நீ செய்யக்கூடாதுன்னு சத்தியம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. எங்க சபைக்கு யாராவது புதுசா வந்தா அவங்களை எங்கோரி பண்ணதுக்கு ஆட்கள் இருப்பாங்க. அவங்களை தனியாக ஒரு இடத்துல கொண்டு போவாங்க. அதுக்கு ஒரு டீம் இருக்குது. அவங்க அதை விசாரிப்பான். நீங்க எங்கேருந்து வரீங்க, உங்க அட்ரஸ் கொடு, உங்க பாஸ்டர் யாரு, அவரோட போன் நம்பர் கொடு, அவரை நாங்கள் விசாரிக்கணும். இன்னும் ஒரு பாஸ்டர் வைத்திருக்கிற ஆத்துமாக்களை திருடக்கூடாது. அவன் திருடன் தான். வீட்டிலே போய் நகை நட்டு திருடுவதை காட்டிலும் பெரிய திருடுதான் அடுத்தவன் சபையில ஆத்துமாக்களை திருடுகிறது. நீங்க அதை செய்யக்கூடாது. இயேசுவை அறியாதவங்களுக்கு நீங்க சுவிசேஷத்தை அறிவிக்கணும். எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? அதுக்காக இந்த நாளை நம்மளை அர்ப்பணிக்கணும். எந்த விதத்தில் ஆகலும் நீங்க சுவிசேஷத்தை அறிவிக்கணும். எங்களுக்கு அங்கே எல்லாம் ஒவ்வொரு பொருட்களை எடுத்து வீட்டுக்கு ஆட்கள் வருவாங்க. கீரை எடுத்துட்டு வருவாங்க, காய்கறி எடுத்துட்டு வருவாங்க. இப்போ அங்கெல்லாம் வந்து முடி வாங்கிறதுக்காக ஆட்கள் வருது. இங்க சிரட்டை வாங்குறதுக்கு ஆள் வருது. நேற்று நான் பார்த்தேன் சிரட்டைன்னு சொல்லி. அங்கே சிரட்டைக்கு இன்னும் வரல, தலைமுடிக்கு பயங்கர வேலை. நீங்களும் இருந்தால் கொடுங்க, அங்கே வந்தால் நல்ல காசு கிடைக்கும். பெரிய வேலை. பட்டை காட்டிலும் வேலை தலைமுடிக்கு இருக்குது. அரை காசு மரியாதை இல்லாத முடிக்கு இப்போ விலை இருக்குது. ஒரு திருவாமையும் சொல்ல மாட்டாங்க. இப்படி எல்லாரும் வருவாங்க. நெய் எடுத்துட்டு வருவான், தயிர் எடுத்துட்டு வருவான், கருவாடு எடுத்துட்டு வருவான். கருவாடு எடுத்துட்டு வரவனே கருவாட்டுக்கார் இங்கே வாங்க சொல்லுவான். தொடப்பம் எடுத்துட்டு வருவான். தொடப்பம் இங்கே வான்னு சொல்லுவாங்க. அவங்க பேர் நல்ல பேர் தான், ஆனால் என்ன கூப்பிடுவாங்க? தொடப்பம் இங்கே வா, கருவாடு இங்கே வா, தயிர் இங்கே வா, அப்படி ஒவ்வொருத்தரையும் கூப்பிட. பழம் எடுத்துட்டு வருவாங்க. இவங்க எல்லாம் நம்ம வீட்டுக்கு வரும்பொழுது அவங்க கேட்கறதுல ஒரு 5 ரூபா அதிகமாக கொடுத்து ஒரு 2 நிமிஷம் அவங்களுக்கு குடிக்க தண்ணியும் கொடுத்து சுவிசேஷத்தை கொஞ்சம் சொல்லி பாருங்களேன். அந்த வியாபாரிகள் எல்லாம் இயேசுவுக்கு சொந்தமாக மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த வியாபாரிகள் எல்லாம் யாருக்கு சொந்தமாக மாறும் சொல்லுங்க. காஞ்சிபுரத்தில் மிஸ்டர் வை டானியல், ஆர்மர் டிபார்ட்மெண்ட் இன்ஸ்பெக்டர் போலீஸ், ஒரு சிஎஸ்ஐ பிலீவர். அவருக்கு இருந்த ஒரு மகன் 2 காலும் விளங்காம நெஞ்சிலே மடித்து 12 வருஷமா படுத்த படுக்கலே கிடந்தாங்க. எங்கெல்லாமோ கொண்டு விடுதலை கிடைக்கல. அவன் பயங்கர குடிக்காரன், பயங்கர பயங்கர ஒரு துஷ்ட மிருகம். அந்த டானியல் சொல்ற அவரு ஆர்மர் டிபார்ட்மெண்ட் காஞ்சிபுரத்தில் இருக்கிற முழு போலீஸ் ஸ்டேஷனோட துப்பாக்கி கண்ட்ரோல் அவர் தான். அவருடைய மகனுக்காக நாங்கள் ஜெபிக்க போனேன். ஜெபித்த 7ஆம் நாள் அவன் எழுப்பி நடக்க ஆரம்பித்தது. அவன் நடந்த உடனே காஞ்சிபுரம் எஸ்பி ஆபீஸ் பாரிஸ் ஹால், ஒரு 1000 பேர் உட்கார்ந்த பெரிய ஹாலு, அதிலே வைத்து அன்னைக்கு இருந்த எஸ்பி அவரோட சொந்த செலவில் ஒரு பெரிய டின்னர் நடத்தினோம். அன்னைக்கு நான் தான் அந்த இடத்துல அந்த எஸ்பி வந்துட்டு ஹிந்து மனுஷன் தான். ஆனாலும் அவரோட சொந்த செலவில் இவன் நடந்ததுக்கான சந்தோஷத்தினால பெரிய டின்னர் நடத்தி எல்லா காவல்துறை ஆட்களும் குடும்பமாக வர சொன்னேன். அன்னைக்கு நான் பேசினேன். 80 குடும்பம் ரட்சிக்கப்பட்டாங்க. 80 குடும்பத்துக்கு நான் ஞானஸ்நானம் கொடுத்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது முடிச்சு வந்த உடனே வருஷம் துப்பாக்கி
துப்பாக்கியோட இன்ஸ்பெக்ஷன் நடக்கும். அப்ப இந்த டானியல் வந்து சொன்னேன், பாஸ்டர் நான் தான் இந்த டிஸ்ட்ரிக்ட் பொறுப்பு, ஒரு துப்பாக்கிக்கு ரிமார்க் வந்தாலே பிரச்சனை ஆயிடும், நீங்க கொஞ்சம் வாங்க, அடுத்த நாள் எங்களுக்கு இதனுடைய இன்ஸ்பெக்ஷன் நடைபெறும் சொல்லிட்டு இன்ஸ்பெக்ஷன் முன்னாடி என்னை கொண்டு போய் துப்பாக்கி மேல கை வைத்து ஜெபம் பண்ண சொல்லுவேன். துப்பாக்கி மேல கை வச்சு என்ன ஜெபம் பண்ணு எனக்கு தெரியல, நான் ஒரு ஜெபம் பண்ணிட்டு வருவேன். அடுத்து அந்த இன்ஸ்பெக்ஷன் நடக்கிறதுக்கு டிஜிபி லெவலில் வருவாங்க, நானும் போவேன், எனக்கு ராஜ மரியாதை அங்க இருப்பேன். நான் சொல்லுகிறேன், நான் காஞ்சிபுரத்தில் வந்து 40 வருஷம் ஆகுது, இதுவரைக்கும் எங்க டிஸ்ட்ரிக்ட்ல துப்பாக்கிக்கு ரிமார்க் வந்த கிடையாது. ஆமீன். துப்பாக்கிக்கு ரிமார்க் வந்த கிடையாது. ஏசப்பா ஜெபத்தை கேட்பாரா? ஒரு டெப்டி கலெக்டர் நாளைக்கு 11 மணிக்கு வந்து என்னை கூப்பிடுறாங்க, பாஸ்டர் கொஞ்சம் வீட்டுக்கு வரணும், இன்னைக்கு எப்படியாவது நீங்க தூங்குற முன்ன வரணும். நான் சொன்னேன், ராத்திரி 9 மணிக்கு தான் நான் ஃப்ரீ ஆகுவேன், அப்ப நான் வரேன். சரி பரவாயில்லைன்னு சொல்லி நான் என் மனைவியுமா சேர்ந்து ராத்திரி 9 மணிக்கு அவர் வீட்டுக்கு போனேன். அவன் மகன் கலெக்டர், அவர் டெப்டி கலெக்டர், மனைவியோட டீச்சர். நாங்க போய் பார்த்தா 3 பேர் உட்கார்ந்து அழுதுட்டே இருக்குது, பயங்கரமா அழுதுட்டே இருக்குது. என்ன விஷயம், எதுக்காக விஷயம் சொல்லுங்க, நாங்க ஜெபிக்கிறேன் சொன்னா அந்த அம்மா தேம்பி அழுதுட்டு சொல்றாங்க, நான் ஒரு பிளாக்கி நாயை வளர்த்திட்டு இருக்கிறேன் பாஸ்டர், அந்த நாய்க்கு கழுத்து சுத்தி கட்டி வந்து கேன்சர் ஆகி அது பிரெயினிலும் ஹார்ட்ல எல்லாம் பரவி அதுக்கு 2 அல்ல 3 நாளுக்குள்ள செத்து போயிட்டு சொல்லியிருக்கிறாங்க டாக்டர். நாளைக்கு நாங்க ஆம்புலன்ஸ் வைத்து சென்னைக்கு கொண்டு போக போறோம், நாளைக்கு 9 மணிக்கு ஆப்ரேஷன். அந்த டாக்டர் சொல்லியிருக்குது ஆப்ரேஷன் பண்ணாலும் தேர மாட்டேன், பிளாக்கி செத்து போயிடும். அந்த அம்மா ஓன்னு அழுதுட்டு இருக்கிறா. இப்ப நான் பிளாக்கிக்கு ஜெபம் பண்ணணும். ஊழியன் சொன்னது விளையாட்டு கிடையாது. கர்த்தாவே இந்த பிளாக்கி ரட்சிக்கப்படணும், இந்த பிளாக்கி மனம் திரும்பணும், அடுத்த 21 நாள் பாஸ்டிம்பருக்கு வந்து இந்த பிளாக்கி அபிஷேகம் பெறணும், இந்த பிளாக்கி குடும்பத்தோடு பரலோகம் வரணும். என்ன சொல்லி பிளாக்கிக்கு நான் ஜெபம் பண்றது? ஒரு கொஞ்சம் பால் எடுத்துட்டு வர சொன்னேன். ஐயோ பாஸ்டர் 6 மாசமா ஒரு சொட்டு பால் குடிக்காம நீ பால் எடுத்துட்டு வான்னு சொன்னேன். அந்த பாலை கையில் வைத்து ஏதோ ஒரு ஜெபத்தை பண்ணி வீட்டுக்கு வந்துட்டு நான். மறுநாள் காலமே 6 மணிக்கெல்லாம் ஆம்புலன்ஸ்ல சென்னைக்கு கொண்டு போனோம். 10 மணிக்கு ஆப்ரேஷன் சொன்ன நாயுடைய ஓனர் 11 மணிக்கு கார்ல வந்து இறங்குது வீட்டுல. நான் கேட்டேன், நாய் செத்ததா? போங்க பாஸ்டர். நீங்க போன உடனே ஒரு துணியில நினைச்சு அப்படியே வாயில வச்சா சப்பி குடிச்சிட்டாங்க, அப்புறம் ஸ்பூனிலே குடிச்சாங்க, அப்புறம் நக்கி குடிச்சிட்டாங்க. அப்புறம் பிளாக்கி வாலாட்ட ஆரம்பித்தது. காலையில பார்த்தா ஒரு கட்டியும் கிடையாது பாஸ்டர், கேன்சர் கட்டி ஒன்றும் கிடையாது என்ன சொல்லி ஒரு கவரை கொண்டு கொடுக்குறாங்க. அந்த கவர்ல 25,000 ரூபாய் இருக்குது. அப்போ 10 பட்டி வந்து அந்த ஒரு கன்வென்ஷன் நடத்தல அல்ல. நாய்க்கு ஜெபம் பண்ணி கர்த்தர் அற்புதம் செய்கிறார், மாட்டுக்கு ஜெபம் பண்ணி கர்த்தர் அற்புதம் செய்கிறார், துப்பாக்கிக்கு ஜெபம் பண்ணி இயேசப்பா அற்புதம் செய்கிறார். உனக்கு ஜெபம் பண்ண எதை நடக்குமா சொல்லுங்க? அந்த துப்பாக்கிக்கு காது இருக்குதா? அந்த பட்டிக்கு புத்தி இருக்குதா? மாட்டுக்கு புத்தி இருக்குதா? அவைகளுக்கெல்லாம் செபிக்கும் பொழுது இயேசப்பா இறங்கி வந்து உதவி செய்கிறார். அந்த இயேசு உங்களுக்கு உதவி செய்வாரா சொல்லுங்களேன்? அந்த நாய்க்கு சுகம் கிடைத்ததும் அது காட்டுத்தீ மாதிரி பரவிட்டு, காரணம் அவங்க பெரிய பதவியில் இருக்கிறவங்க, பெரிய அதிகாரிகளுக்கெல்லாம் போய் சொன்னது. நாய்க்கு எங்க வீட்டுல நாய் சாக வேண்டிய நேரத்தில் ஒரு ஃபாதர் வந்தாங்க, அவர் ஜெபம் பண்ணாங்க, அப்படியே எங்க நாய் சுகமாய் இன்னைக்கு உயிரோடு விளையாடிட்டு இருக்கிறாரா? இப்ப நாயோட கேன்சர் கட்டிய கருத்தை இயேசு இன்னைக்கு இந்த பந்தலி வந்திருக்கிறாரா இல்லையா சொல்லுங்களேன்? நான் சொல்றது, கர்த்தர் எங்குமே நம்மளை கனவீனப்படுத்த விட மாட்டேன். நான் பேசுறது தெளிவோ தெளிவில் எனக்கு தெரியாது, ஆனாலும் இந்த வார்த்தை கர்த்தர் கனவீனப்படுத்த மாட்டேன். இந்த வார்த்தை அனுப்பி அவர் வெறுமையாய் கொண்டு வர மாட்டேன். அவர் அற்புதங்களை செய்கிற தேவனாகவே இருக்கிறார், அதிசயங்களை செய்கிற தேவனாகவே இருக்கிறார். செய்வாரா செய்ய மாட்டாரா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுதான் தேவன் செய்கிற அற்புதமான காரியம். அப்படி இப்ப இங்க வாசித்த வசனம் என்ன சொல்றது? 21ஆம் வசனத்தில் என்ன சொல்றது? நான் மற்றொருவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கெட்டாதபடிக்கு கிறிஸ்துவினுடைய நாமம் சொல்லப்படாத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகின்றேன். இந்த தீர்மானம் இன்னைக்கு எடுக்கணும். எங்க சுவிசேஷம் போகாம இருக்கிறேனோ அதை தேடி கண்டறிந்து அங்க சுவிசேஷம் அறிவிக்கணும், அங்க சுவிசேஷம் அறிவிக்கணும். இயேசப்பா செய்வாரா? இங்க சபையின் வட இந்திய மாநிலத்துக்காக நீங்க உதவி செய்யற எனக்கு தெரியல. எங்களோட பொருத்தனை வட மாநிலத்திலே 50 சர்ச்சு கட்டணும். இதுவரைக்கும் கிருபையினால் 15 சர்ச்சைகளை கட்டி முடிக்க உதவி செய்திருக்கிறான். இனி நான் மரிக்கிறதுக்கு முன்னே 35 சர்ச்சை கட்டிட்டு தான் மரிக்கணும். ஆமீன். வட மாநிலத்துக்கு நீங்க கொடுக்கிறது உங்க சபைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். நீங்க ஒரு செடிக்கு மருந்து போடுற மாதிரி, வளம் போடுற மாதிரி தான் நீங்க வட மாநிலத்தை அங்க போய் பார்க்கணும். மக்கள் கஷ்டப்படுறது, சுவிசேஷர்களுக்கு ஊழியர்கள் கஷ்டப்படுறது, மிஷனரிகள் கஷ்டப்படுறது பார்க்கணுமா? அங்கதான் நீ போகணும். நாங்க அடிக்கடி போவேன், அவங்களுக்கு நல்ல சாப்பாடை போட்டு கொடுப்பேன், வஸ்திரங்களை வாங்கி கொடுப்பேன், ஆலயத்தை கட்டி கொடுப்பேன், அவங்களுக்கு வாகனத்தை வாங்கி கொடுக்கிறேன். அவங்களுடைய எல்லாம் கண்ணீர் தான் நான் இவ்வளவு பச்சையா இருக்க காரணம்.
அவங்களோட நீங்க ஜெபிக்காவிட்டாலும் அவங்க கட்டாயம் எங்களை ஜெபிப்பாங்க. அவங்க எங்களை விசாரிக்கிறாங்க, எப்படி இருக்குன்னு கேட்கறாங்க, ஒவ்வொரு விஷயத்துக்காக ஜெபிப்பாங்க. அப்படியான மிஷனரி ஊழியங்களை நீங்க தாங்கிறது உண்டானால் உங்க சபை தான் சிறந்த சபை. ஆமீன் சொல்லுவோமா? அது உங்களோட தசம பாகத்தை எடுத்து கொடுக்க கூடாது, சபை காணிக்கை எடுத்து கொடுக்க கூடாது. அது வேற விதத்தை நீங்கள் எடுத்து மிஷனரிகளுக்காக நீங்கள் கொடுக்க வேண்டும். எங்களோட சபைகளில் எல்லாம் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஸ்பெஷல் காணிக்கை எடுப்பாங்க. பல ஆயிரம் ரூபாய் அன்னைக்கு வரும். அது முழுவதும் மிஷனரிக்காக தான் போகும். அப்படி சேர்த்து வச்சு நாங்கள் செய்கிறேன். கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். ஒரு பங்கு நம்ம அதுக்காக ஒதுக்கணும். நம்மளோட சாப்பாட்டில் ஏதாவது ஒரு சில காரியத்தை நம்மளை குறைக்கணும். ஒரு 5 லிட்டர் ஆயில் நீங்க ஒரு மாசம் சமைக்கிறதா கொழுப்பு பிடிச்சு சத்து போயிடும். 1 லிட்டர் ஆயிலை குறைச்சு 4 லிட்டர் நீ சாப்பிடு. 1 லிட்டர் ஆயிலோட காசு எடுத்து மிஷனரிக்கு அனுப்பிவை. வாரம் நீங்க இறைச்சி வாங்கி தின்னது உண்டானா கொழுப்பு கட்டிகள் உடம்பில் வரும், இல்லாத வியாதி எல்லாம் வரும். ஒரு வாரம் காய்கறி சாப்பிட்டு அந்த ஒரு வாரம் வாங்குற இறைச்சியோட காசு எடுத்து மிஷனரிக்கு அனுப்பிவை. தினமும் பால் ஊற்றி காப்பி குடிக்கிற நீ அந்த பால் குடிக்க இல்லாத கொழுப்பு சத்தெல்லாம் உனக்கு ஏறும். ஒரு 4 நாள் கருப்பு காப்பி குடித்து கட்டங்காப்பி குடிச்சிட்டு அந்த காசு எடுத்துட்டு நீ என்ன பண்ணணும்? மிஷனரிக்கு அனுப்பணும். இப்படிதான் நாங்க சேர்க்கிறது. அதுக்கு தியாக காணிக்கை என்று பேரு. என்ன காணிக்கை? தியாக காணிக்கை என்று பேரு. எப்பொழுதுமே கார்ல போற நீ ஒரு 2 நாள் காருக்கு போகாம ட்ரெயின்ல பஸ்ஸிலோ சைக்கிள்ல போயிட்டு அந்த காருக்கு ஊற்ற வேண்டிய பெட்ரோல் காசு எடுத்து நீ மிஷனரிக்கு அனுப்பு. உன் கார் எங்குமே பஞ்சர் ஆகாது, உன் கார் எங்குமே விபத்துக்குள்ளே போகாது. இப்படி சின்ன எப்பொழுதுமே அயன் பண்ணி போடுறது. அங்க எல்லாம் ஒரு ஷர்ட், இந்த ஷர்ட் அயன் பண்ணதுக்கு 50 ரூபாய், ஒரு பாண்ட் அயன் பண்ணதுக்கு 50 ரூபாய், 100 ரூபாய் கொடுக்கணும். இது ரெண்டும் அயன் பண்ணி தரதுக்கு அங்கത്തെ சார்ஜ் அப்படிதான். அப்படி ஏன்னா ஒரு 2 நாள் அயன் பண்ணாம போட்டா நம்மளை யாரு பார்க்க போகுது, யாரு குறை சொல்ல போகுது? அப்ப 2 நாள் அயன் பண்ணாத துணியை அந்த அயன் பண்ற காசு எடுத்து ஒரு டெப்பாயில் போட்டு வைத்து மிஷனரிக்கு அனுப்பி வை. உங்க சொந்தத்தின் எதுவுமே எடுக்க வேண்டாம். நீங்க சாப்பிடுறது ஒரு பங்கெடுத்து கொடுத்தா போதும், நீங்க செலவழிக்க ஒரு பங்கெடுத்து கொடுத்தா போதும். கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்க போய் ஜவுளி கடையில் 2 ட்ரெஸ் 3 ட்ரெஸ் வாங்கமோ ஒரு ட்ரெஸ் ஒரு ஏழைக்காக வாங்கி பாருங்க, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் வேலையை விட்டு நான் என் மனைவி வேலை ரிசைன் பண்ணி வந்த பிற்பாடு எங்களுக்கு வஸ்திரம் இல்லை, ஆனால் சம்பளம் கிடையாது, எந்த வருமானம் கிடையாது, பொடி குழந்தைகளோடு நாங்கள் இருக்கிற வஸ்திரம் இல்லை. சென்னையில மூர் மார்க்கெட் இடம் இருக்குது. அங்க போனா ரோட்ல போட்டு விற்பாங்க துணி. யாரோ போட்டு பழசா போட்டு துணி எல்லாம் அங்க போட்டு போனா ஒரு ஷர்ட் எடுத்து 5 ரூபாய்க்கு கிடைக்கும், ஒரு பாண்ட் 10 ரூபாய்க்கு கிடைக்கும். பிள்ளைகள் ட்ரெஸ் எல்லாம் 5 ரூபாய் 8 ரூபாய் அப்படியெல்லாம் கிடைக்கும். இந்த ட்ரெஸ்ஸை நாங்க வாங்கிட்டு வந்து தண்ணி கொதிக்க வைத்து அதில் கொதிக்க வச்சுட்டு அதை காய வச்சு போட்ட நாட்கள் எனக்கு உண்டு. அடுத்தவன் போட்டு கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸை உடுத்த நாட்கள் எனக்கு உண்டு. வேலை விட்டு வந்தது நிமித்தமாக, ஊழியத்தின் நிமித்தமாக நாங்கள் அந்த பாடுகளை அனுபவித்திருக்கிறோம். இன்னைக்கு என்னை தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். சில பிள்ளைகள் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. லட்சக்கணக்கின ரூபாய் துணி வாங்கி நான் மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன். சும்மா ஊழியத்துக்கு நான் வரல. நீங்க மார்த்தாண்டம் சதாசிவன் கடைக்கு போய் கேளுங்க, பக்கத்தில் இருக்கிற சாமுவேல் கடைக்கு போய் கேளுங்க, பக்கத்து எதிரில் இருக்கிற ஹிந்திக்கார பிள்ளைகளை போய் பாருங்க. எவ்வளோ ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு துணி புக் பண்ணி மக்களுக்கு நான் வாங்கி கொடுத்துட்டே வரேன். வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துட்டே வரேன். சபை இல்லாதவனுக்கு சபை கட்டி கொடுத்துட்டே வரேன். இதெல்லாம் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறதுனால. நான் மறுபடியும் சொல்றேன், பிள்ளைங்க, என்னுடைய 2வது மகன் அமெரிக்காவில் அவன் வாங்க சம்பளம் இந்தியன் மணி 5 லட்சம் ரூபாய் எனக்கு அனுப்பி வைப்பாங்க. அமெரிக்காவில் இருந்தும் இந்தியன் மணி 5 லட்சம் ரூபாய் அனுப்பி வைக்க மாதிரி வேலை. மூத்தவனுக்கும் அதே மாதிரி வேலை. 2 பிள்ளைகளும் கர்த்தரால் தொடப்பட்டு 2 பேரும் வேலை ரிசைன் பண்ணி 2 பேரும் இப்போ ஊழியத்துக்கு வந்திருக்கிறாங்க. 2 பேருக்கு நான் தான் இப்ப சம்பளம் கொடுக்கிறோம். நான் கொடுக்கிற சம்பளத்தில் தான் பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எங்களுக்கு எந்த வெளிநாட்டு பணம் கிடையாது. எங்க சபையில் இருக்கிற எந்த விசுவாசியும் ஃபாரின் கண்ட்ரியில் கிடையாது. எங்க சபையில் இருக்கிற ஒரு விசுவாசியும் ரப்பர் எஸ்டேட் கிடையாது. மேக்சிமம் வாடகை வீடு தான். மேக்சிமம் 100 நாள் வேலைக்கு போற பிள்ளைங்க தான். ஆனா அந்த சபையின் ஒரு வருமானத்தை எடுத்து தான் நாங்க இந்த பட்ட காரியத்தை செய்கிறோம். அடுத்தது நான் கன்வென்ஷன்ல போய் கிடைக்கிறதுல ஒரு சிங்கிள் பைசா ஒரு கட்டங்காப்பி வாங்கி நான் குடிக்கிறது கிடையாது. ஒரு சாக்லேட் வாங்கி நான் என்னோட பழகினவங்களுக்கு தான் தெரியும். இந்த கன்வென்ஷன் மூலமா வர்ற முழு பணமும் ஊழியத்துக்காக போகுது. அதனால தான் கர்த்தர் என்னை பலப்படுத்தி நான் மரித்தாலும் மறுபடியும் எனக்கு ஜீவனை கொடுத்து கர்த்தர் எழுப்பி வைத்திருக்கிறார். அவர்கள் என்ன கொடுக்கிறாரோ அதை அப்படியே கொண்டு போய் ஊழியத்துக்காக பயன்படுத்துகிறோம். எனக்கு என்னோட சபையில 75,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. என்னோட சபையில 75,000 ரூபாய் சம்பளம். நீங்க என்ன லைவ்ல தான் பேசிட்டு இருக்கிற, போய் கேட்டு பாருங்க. என்னை நல்லா தெரிஞ்சவங்க சபைக்கு வந்தவங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த 75,000 அப்படி இன்னும் நேத்தன் மனைவிக்கு எனக்கு இந்த மாசம் சம்பளம் கிடைக்கல. நேத்தன் மனைவிக்கு நான் போன் பண்ணி ராத்திரி 11 மணிக்கு சொன்ன, மக்களை இன்னைக்கு அவங்க அந்த சம்பளம் கொடுத்தா அது வாங்கி இந்நாளுக்கு கொடுத்துரு, இதுக்காக கொடுத்துருன்னு சொன்னேன். முழுசா கொடுக்கணும்ப்பா, முழுசா கொடுத்துரு சொன்னேன். இப்படி கொடுக்கறதுனால தான் ஏசப்பா என்ன நல்லா வச்சிருக்கிறாங்க. நீங்க ஒரு மாசம் எவ்வளவு ரூபாய் மருந்துக்கு செலவழிக்கிற?
ஒரு மாசம் எவ்வளவு ஆயிரங்கள் நீங்க மருந்துக்கு செலவழிக்கிறோம், அதெல்லாம் உங்களுக்கு கெடுதியை கொடுத்துட்டு இருக்குது. எனக்கு ஒரு பைசா செலவில்லாம ஏசப்பா என்ன ஜீவனோடு வைத்திருக்கிறார். அந்த மருந்து காசு எல்லாம் ஊழியத்துக்கு போகுது. இங்க இருக்கிற இத்தனை விசுவாசிகள் சாப்பிடுற மெடிசன் ஒரு மாசத்துல சேர்த்து வச்சு அந்த பணம் எடுத்தா இதே மாதிரி 16 சபை நீங்க பண்ணியலாம். அவ்வளோ பணங்கள் மருந்துக்காக நம்ம செலவிடுகிறோம், வீணா செலவழிக்கிறோம். அது எவ்வளவு கெடுதி உண்டாக்குறது, எவ்வளவு வேதனை உண்டாக்குறது, எவ்வளவு பட்டு இதர வியாதிகளை நமக்கு உண்டாக்கி நம்முடைய உள்ளுக்குள்ள எத்தனையோ பொருட்கள் அழிஞ்சு போகிறது அந்த மெடிசன் நிமித்தம். அது விஷம்தான், அது கொடிய பாய்சன், அது உங்களை கொல்லக்கூடிய அந்த மருந்து. ஆனா இயேசுவின் தழம்பால் வருகிற சுகம் நிரந்தரமான சுகம், நித்திய சுகம். என் அடிப்பணர்களால் என் தழம்புகளால் நீ குணமாவாய். அதுக்கு தான் இயேசு காயப்பட்டா. இயேசுவின் ரத்தம் நம்மளை சுத்திகரிக்கிறது, பரிசுத்தப்படுத்துது. எதுக்காக என்னை பிரித்தெடுத்தார்? இந்த மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் இல்லாமல் எத்தனையோ மக்கள் அழிந்து மாண்டு போகிறார்கள். அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வர வேண்டும். அதுக்காக தான் இயேசு என்னை தூக்கி எடுத்திருக்கிறார், என்னை பிரித்தெடுத்திருக்கிறார், என்னை முத்திரித்திருக்கிறார், என்னை அபிஷேகம் பண்ணினது இதுக்காக தான். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நீங்க இந்த காலகட்டத்திலே பாருங்க, எந்த ஒரு கன்வென்ஷன் ஸ்பீக்கரும் ரட்சிப்பை குறித்தோ அல்லது பாவத்தை குறித்தோ ஞானசானத்துக்கோ வழிநடத்த மாட்டாங்க. அவர்கள் என்ன சொல்றேன்னு கேட்டா, அது அப்படி சொன்ன நம்மளை அரெஸ்ட் பண்ணுவாங்க. மதம் மாற்றினா 10 வருஷம் மரண தண்டனை தான். இத்தனை லட்சங்கள் அவன் அங்க கட்ட வேண்டி இருக்குது, ஃபைன். அவனை கொண்டு இதுவரைக்கும் என்ன யாரும் அப்படி பண்ணல. நான் பப்ளிக்ல தான் பேசுறேன். மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்ய சமீபம், ரட்சிக்கப்படுங்க. இன்னைக்கு 15 பேர் இங்க வந்தா நீங்க பப்ளிக்ல சொல்லும், 15 பேர் இங்க வந்திருக்கிறாங்க, 20 பேர் இங்க வந்திருக்கிறாங்க. என்ன யாரும் அரெஸ்ட் பண்ணலையே, என்ன யாரும் எதுவுமே பிடிச்சிட்டு போவில்லையே. பிடிச்சிட்டு போனா போட்டுமே, ஜெயில எவ்வளவு பேர் கிடக்குறாங்க, அவங்களே கொண்டு வர வேண்டாவா? சிங்க கபியில போடட்டுமே, அப்பதானே என்னோட உன்னத ஸ்தானத்தை போக முடியும். நெருப்பில் என்னை போடட்டுமே, அப்பதான் பதவி உயரும். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்க விசுவாசிக்கணும், மறைத்து வைக்க கூடாது, சத்தியத்தை மறைத்து வைக்க கூடாது, அதை வியாபாரம் பண்ணக்கூடாது, அதை பப்ளிசிட்டி பண்ணி விளம்பரத்துக்காக உபயோகப்படுத்த கூடாது. இது ஒரு பிசினஸ் ஆக நீங்க மாற்றக்கூடாது. இயேசு அற்புதம் செய்கிறார், இன்றும் செய்கிறார், எப்பொழுதும் செய்கிறார். அப்படியான நீங்க ஒரு நாளைக்கு ஒருவருக்காகலும் எழும்பி போய் சுவிசேஷம் அறிவிக்கணும். ஏசப்பா அற்புதம் செய்வாரா? சொல்லுங்களேன். ஏசப்பா விடுதலை தருவாரா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏசப்பா அற்புதம் செய்வாரா? நீங்க ஒரு கடையில் மல்லிகை வாங்குறீங்க, அந்த மனுஷனுக்காக ஜெபி. நீ ஒரு இடத்துல போய் காய்கறி வாங்குற, அவனுக்காக ஜெபி. கறி வாங்குற, அங்க போய் அவனுக்காக ஜெபி. நீ போய் ஜவுளி வாங்குற, அந்த கடைக்காக நீ ஜெபி. அவன் எல்லாம் மனம் திரும்புவாங்க, அவன் எல்லாம் மனம் திரும்புவாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் மனம் திரும்புவாங்க. ஏசப்பா அற்புதம் செய்வாரா, செய்ய மாட்டாரா? சொல்லுங்களேன். ஏசப்பா அற்புதம் செய்வாரா, செய்ய மாட்டாரா? நிச்சயமா செய்வார். 2 வசனத்தோடு நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். 1 கொரிந்தியர் என்ன சொல்றது, வேகமா பாருங்க. 1 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் வாங்க, அதனுடைய 9ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் 16-19 வசனத்தை வேகமா பாருங்க. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாமல் இருந்தால் எனக்கு ஐயோ. எல்லாரும் வாயில சொல்லுங்க, சுவிசேஷத்தை நான், எல்லாரும் சொல்லுங்க, சுவிசேஷத்தை நான் அறிவிக்காமல் இருந்தால் எனக்கு ஐயோ. அப்போ நிச்சயமா நீங்க என்ன செய்ய வேண்டும்? சுவிசேஷத்தை அறிவிக்கணும். என்னுடைய இளைய மகன் 1ஆம் கிளாஸில் படிச்சுட்டு இருக்கிறேன். அவன் கூட சவுத் இந்தியன் பேங்க் மேனேஜருடைய ஒரு மகனும் அவன் கூட ஃப்ரெண்டா படிச்சுட்டு இருக்கு 1ஆம் கிளாஸ்ல. அவருடைய பேரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், திடீர்னு நான் மறந்துட்டேன். அவரு சவுத் இந்தியன் பேங்கோட மேனேஜர். காஞ்சிபுரத்தில் வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. என் பிள்ளை படிக்கிற ஸ்கூலில் அவருடைய மகனும் 1ஆம் கிளாஸில் படிக்கிறாங்க. அப்போ திடீர்னு என் மகனும் அவனு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு இந்த 1ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை இவனுக்கு சுவிசேஷம் அறிவிக்க ஆரம்பித்து, அற்புதங்கள் எங்க அப்பாவுக்கு இப்படி வந்தது, எங்க அப்பாவுக்கு இப்படி வந்தது, எனக்கு இப்படி வந்ததுன்னு சொல்லி ஒவ்வொன்றா அவனுக்கு சொல்லி கொடுப்ப அந்த பிஞ்சு உள்ளத்தில் அது அப்படி இருந்தது. திடீர்னு ஒரு நாள் அவங்க அப்பா பைக்கில் பேங்கின்னு வரும்பொழுது பேங்கினுடைய கீ வைத்திருக்கிற பொருட்கள் வைத்திருக்கிற பேக் தொலைஞ்சு போச்சு. அவர் உடனே பால்செட்டி ஸ்டேஷன்ல காஞ்சிபுரம் தாலுக் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வீட்டிலே வந்து நான் சூசைட் பண்ணி மறிக்க போறேன், நான் சாக போறேன், என்னை திருடன்னு கூப்பிடுவாங்க, பேங்கோட எல்லா கீயும் தொலைஞ்சு போச்சு, என்ன நடக்கிறன்னு தெரியல சொல்லி புலம்பும்போ அவருடைய 1ஆம் கிளாஸ் படிக்கிற மகன் சொன்னாங்க, டாடி நீங்க மறிக்க வேண்டாம், எங்க ஃப்ரெண்டு அப்பா இந்த பக்கத்து வீட்டு தான் இருக்கிறாங்க, அவங்கிட்ட போன உனக்கு கீ கிடைக்குமா. அப்ப நானா கீ திருடி வச்சிருக்கிறேன்.
அவர் கேட்கிற ஆறுடா அவரு, இந்த 3வது வீட்டுக்கு போ, இந்திரா நம்பர் வீட்டுக்கு போ, என் கூட படிக்கிற ஃப்ரெண்டு சைஜோ அவங்க அப்பா தான் அவர் தருவாங்க சாவின்னு சொன்னேன். இந்த மனுஷன் ஓடி வந்து கதகை தட்டி திறந்து, பெண்கள் அப்படி அழுதுனா பார்த்து, ஆம்பளை இப்படி அழுதுனா பார்த்து. ரெஜினால்ட் தேவதாஸ் அவர் பேரு. அவருடைய அண்ணன் காஞ்சிபுரம் கேரளாவிலே முன்னாள் டிஜிபியா இருந்தவர், சொந்த அண்ணன் டிஜிபியா இருந்தவர். இவர் ரெஜினால்ட் தேவதாஸ், பாளையங்கோட்டை அவங்களோட வீடு. இந்த மனுஷன் வீட்டுக்கு வந்த விஷயத்தை சொன்னேன். நாங்க சிரிச்சு கொண்டே சொன்னேன், நீ போ, தற்கொலை பண்ணாது, படுத்து தூங்கு, ஜெபம் எல்லாம் ஒன்றும் பண்ணல, நீ போ, தற்கொலை பண்ணாது, 2 பேருமா புருஷன் மனைவி படுத்து தூங்கு, காலை 6 மணிக்கு சாவி உன் வீட்டுக்கு வரும். அவன் உடனே சொல்ற, பாஸ்டர் அந்த பேக் ஒரு ஃபாரின் பேக், சாவி எடுத்து தூக்கி எறிஞ்சு அந்த பேக் தரமாட்டா சொன்னேன். நீ என்ன ஆனாலும் பரவாயில்லை போன்னு சொன்னேன். காலமே 5 மணிக்கு ஒரு சைக்கிள் பஞ்சர் ஒட்டுற ஒரு வயசான மனுஷன் அந்த முக்கில் இருந்தது. அவன் வீட்டு கடை வாசல் இந்த பேக் விழுந்தது. அவன் அதை எடுத்து நேரே தாலுக் ஸ்டேஷனுக்குள்ளே கொண்டு வருகிற போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க சொல்றாங்க, இந்த அட்ரஸ் நீ போன உனக்கு ஏதாவது ஒரு மேனேஜர் தான் ஏதாவது உனக்கு உதவி செய்வாங்க என்று சொல்லி அட்ரஸை கொடுத்து ஃபோன் நம்பரை கொடுத்து அந்த வயசான மனுஷன் காலை 5 மணிக்கு வந்து பெல் அடித்து அந்த பேகை அவர் கையில் கொடுக்கிறாங்க. அந்த ரெஜினால்ட் தேவதாஸ் குடும்பம் அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டது. மனம் திரும்பி என் சபையில் இருந்து பல வருஷமா இருந்து அப்புறமா டிரான்ஸ்ஃபர் ஆகி தான் மறுபடி அவர் பாளையங்கோட்டைக்கு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறாங்க. 1ஆம் கிளாஸில் படிக்கிற பிள்ளை சுவிசேஷம் அறிவிக்கிறார். பெரிய மேனேஜர் குடும்பம் ரட்சிக்கப்படுது. உங்க பிள்ளைகள் என்ன செய்த பாருங்க. ஒரு சின்ன பையனோட சாட்சி நான் புஸ்தகத்தில் படிச்சிருக்கிறேன். அவனுக்கு 9 வயசு. அவனுக்கு கொடிய கேன்சர் வந்து, பிளட் கேன்சர் வந்து அவன் மரிக்கிறார் மருத்துவமனையில். அப்போ அவன் ஒரு தீர்மானம் எடுத்தது, எனக்கு ஒவ்வொரு வயசு பிறந்த நாளிலும் மம்மி டாடி எனக்கு துணி வாங்க, நல்ல ஒரு பெந்தகோஸ் குடும்பத்தில் பிறந்த பிள்ளை, ஒவ்வொரு வருஷமும் எனக்கு பிறந்த நாளில் எனக்கு துணி எடுத்து தராரோ இல்லையோ இல்லை, எனக்கு ஒவ்வொரு வருஷம் பிறந்த நாள் கிஃப்ட்டுக்கு ஒரு ஆத்மா வேணும்னு சொல்லி அவன் கிட்டத்தட்ட 8 பேரை ஞானஸ்தானத்துக்கு வழி நடத்தி இருக்கிறான். இப்போ 9ஆம் வயசில் மரிக்க போறாங்க. அவன் மரிக்கிறதுக்கு 2 நாள் டைம் டாக்டர்கள் சொல்லியிருக்கிறார். அதை அவன் காதிலே கேட்டவன் அழ ஆரம்பித்தது. மரிக்கிறதுக்காக அல்ல, இனி ஒரு ஆள் வேண்டி நிற்குது. நான் மரிக்கிறதுக்கு முன்னே இன்னும் ஒரு ஆளை நான் ஸ்நானத்துக்கு நடத்தணுமே சொல்லி அவனை பார்க்க வந்த டாக்டரை பார்த்து சொன்னேன், அங்கிள், டாக்டர் அங்கிள், நான் இப்போ மரிக்க போறேன், நீங்க தானே சொன்னீங்க நான் மரிக்க போறேன், நீங்க இயேசுவை ஏத்துடுங்க. எனக்கு 8 பேரே கிடைச்சது, 9வது நபர் நீங்களா இருக்கணுமே, அதன் பொருத்தனை அங்கிள் என்று சொல்லி கையை பிடிச்சு அவன் அழுத பொழுது அந்த டாக்டர் அந்த கருத்தை உதறிவிட்டு போயிட்டாங்க. அவன் தேம்பி தேம்பி அழுதிருக்கமா. அடுத்த ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் வந்தது. அவள் கையை பிடிச்சு, ஆண்டி எனக்கு இந்த உதவி செய்யுங்க, நான் மரிக்க போறேன் ஆண்டி, இப்போ மரிப்பேன், உங்க கையிலிருந்து நான் மரிக்க போறேன், டாக்டர் தூக்கி எறிஞ்சு போயிட்டாங்க, நீங்களாகலே இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டின்னு சொல்லி அவன் புலம்பின போது அந்த பெண் முழங்கால் படியிட்டு அவன் தலை கையில் வைத்து ஜெபம் பண்ணி அவர் ரட்சிக்கப்படுகிறார். அவள் கருத்தி ஜெபிச்சு முழங்கால் படி எழுப்பி பார்த்தா இந்த பிள்ளைக்கு உயிர் கிடையாது. கை அவட தலைமையில் இருக்குது. ஜெபத்தோடு அந்த பிள்ளை மரிச்சிருக்கிறாங்க. அந்த பெண்ணு ஒவ்வொன்று அழ ஆரம்பித்தது. டாக்டர் ஓடி வந்துட்டாங்க. அவர்கிட்ட என்ன விஷயம், அந்த பையன் மரிக்கிறதுக்கு முன்னே இப்படி சொன்னாங்க, நீங்க உதறி விட்டு போனாரா, ஆனா எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது. அந்த டாக்டர் என்ன செய்த தெரியுமா, அந்த மரித்த பிள்ளையோட கையெடுத்து அவன் தலைமையில் வைத்து, மரித்த பிள்ளையோட கையை தலைமையில் வைத்து, என்ன மன்னியும் ஆண்டவரே, நானே இவனோட சடலத்துக்கு முன்பாக ரட்சிக்கப்படுகிறேன்னு சொல்லி டாக்டர் ரட்சிக்கப்பட்டாரா. சின்ன பிள்ளைகள் கவனிக்கிறீங்களா? 9 வயசு உள்ள பிள்ளையோட துடிப்பு, என்னுடைய ஒவ்வொரு வயசுக்கு ஒரு ஆத்மா எனக்கு வேணும், ஒவ்வொரு வயசுக்கு ஒரு ஆத்மா எனக்கு வேணும். எனக்கு இன்னைக்கு 71 வயசு முடிய போகுது. எத்தனை 1000 மக்களை நான் கிறிஸ்துவுக்குள் நடத்தி இருக்கிறேன், எத்தனை ஒரு ஊழியக்காரரை நான் கிறிஸ்துவுக்குள் நடத்தி இருக்கிறேன், எத்தனை மிஷனரிஸை நான் கர்த்தருக்காக உருவாக்கி இருக்கிறேன், எத்தனை சுவிசேஷிகளை உருவாக்கி இருக்கிறேன், எத்தனையோ தேவாலயங்களை கட்டி முடித்திருக்கிறேன். இதான் கர்த்தர் கொடுத்த கிருபை. ஆனா எனக்காக நான் ஒன்றும் சேர்த்து வைக்கல. என்னோட பேங்க்ல எனக்கு டிபாசிட் கிடையாது, எனக்கு சொத்து கிடையாது, மனைவி பேர்ல சிங்கிள் பைசா டிபாசிட் கிடையாது. இன்னைக்கு நான் செத்து போனா எனக்கு பலகை வாங்குறதுக்கு காசு நான் சேர்த்து வைக்கல. ஆனா சொர்க்கத்தில் என்னோட நிச்சயம் நான் சேர்த்து வைத்திருக்க கணக்கு கிடையாது. அப்படி நீங்க மாறணும். இதான் ஊழியம். இப்படிதான் நீங்க செய்யணும். அட்டூழியம் செய்யக்கூடாது. உண்மையா கர்த்தருடைய ஊழியத்தை செய்யுங்க. கொடுக்கறதுல நீங்க கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது. மனப்பூர்வமாய் கர்த்தர் கொடுக்கணும். கணக்கு பார்த்தெல்லாம் கொடுக்க கூடாது, அளந்தெல்லாம் கொடுக்க கூடாது. மனப்பூர்வமாய் கொடுக்கணும். நேற்று தம்பி சொன்னாங்க, இங்க இருக்கிற வாலிப தம்பிமார் எல்லாரும் நாங்க சேர்ந்துதான் நாங்க பிரியாணி போட்டோம். அந்த வாலிபர்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாங்க. நீங்க எத்தனை பேர் நேற்று எனக்கு துண்டு கிடைக்கல, எனக்கு பீஸ் கிடைக்கல, எத்தனை பேர் சாபம் போட்ட, அந்த சாபம் என் பிள்ளைகளுக்கு வரவே வராது. நீ துண்டுக்காக புலம்புற, அவன் ஆசீர்வாதத்துக்காக செய்திருக்கிறார். ஆமீன். எனக்கு நேற்று ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் சாப்பிட மாட்டேன் பிரியாணி, எனக்கு ஒரு கிண்ணத்தில் ஒரு துண்டு கூட அதில் கிடையாது. நான் அவங்களை சபிக்கல. அதில் ஒரு 2 ஸ்பூன் சாப்பிட்டு நான் போய் படுத்து, 2 ஸ்பூன் தான் சாப்பிட்டு நான் போய் படுத்துட்டு, அவ்வளோதான். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது.
அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமீன். எனக்கு இப்போ 4 நாளாக ஒருத்தர், நீங்கள் 3 நாளாக கார் ஓட்டிட்டு இருக்கிறேன். அடுத்த வருஷம் பாருங்கள் அவனோட செழிப்பை நீங்கள் பாருங்கள். ஒருத்தர் எனக்கு தண்ணி கொடுத்துட்டு இருக்கிற இளநீர் காஃபி, அவரே பாருங்கள். அடுத்த கொஞ்சம் நாட்களுக்குள்ளே பாருங்கள் அவர் எப்படி இருப்பான்னு பாருங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் தேவன் அவனை ஆசீர்வதிப்பார். எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? அடுத்த வருஷம் எனக்கு வண்டி ஓட்டின பிள்ளை குழந்தையோடு இங்கே வந்து நிற்கிறத நான் பார்க்க போகிறேன். ஏசப்பா அது செய்வான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்பளே அவருடைய கர்ப்பத்தை கர்த்தர் தொடுகிறான். அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது. அதுக்காக தான் அவர் என்னைக்கோ பிள்ளை பிறக்க வேண்டியவன். அதுக்காக தான். நேற்று ஒரு அம்மா இங்கே வந்து சொல்கிறாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இங்கே பக்கத்தில் ஏஜி சர்ச் விசுவாசி பாஸ்டர், நான் தான் அந்த பிள்ளையோட தாய். என்னோட மகளும் இப்போ பிரெக்னன்ட் ஆயிருக்கிறேன், என் மருமகளும் பிரெக்னன்ட் ஆயிருக்கிறேன். ஒரே ஜெபத்தினால. ஆமீன் சொல்லுவோமா? ஃபோனில் தான் ஜெபம் பண்ணேன். ஒரே ஜெபத்தினால என் அந்த அம்மா தான் நேற்று அந்த கத்தோலிக்க கேன்சர் பெண்ணை கொண்டு வந்திருக்கிறாங்க. என் குடும்பத்தில் அற்புதம் செய்த இயேசு இந்த பிள்ளைக்கு அற்புதம் செய்யணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ உங்களுக்கு தேவன் செய்கிற நன்மைகளை மறைத்து வைக்காம மற்றவங்களுக்கு சொல்லி, அம்மா என் மருமகள் என் மகள் இத்தனை வருஷமா குழந்தை இல்லாம இருந்து அந்த மனுஷன் போனிலே ஜெபம் பண்ணப்ப பிள்ளை கிடைச்சதம்மா, நீ வா உனக்கு கேன்சர் சுகம் என்று சொல்லி கத்தோலிக்கனை கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நேற்று அவரை போய் சாப்பிட சொல்ல ஆர்மையில் நான் அவரை அழைத்து கொண்டு வந்து சாப்பிட சொல்லி அந்த அம்மா பக்கத்திலே தட்டிலே சோறு அவங்களை ஊட்டி கர்த்தருக்கு சோதனை அனுப்பியிருப்பது அந்த அன்பு தான் அவங்களை கவர்ந்து கொள்ளுகிறது. இதான் இயேசு செய்த ஊழியம். ஏதோ ஒரு கடமைக்கு கை வச்சு ஜபிச்சுட்டு போறதல்ல. அங்கே நின்று தட்டிலே சோறு வர வைத்து அவ பக்கத்திலே நின்று அவளை சாப்பிட வைத்து தண்ணி குடிக்க வைத்து மறுபடியும் அவள் மேல் கைகளை வைத்து ஜெபம் பண்ணி அனுப்பி வைத்திருக்கிறோம். தீராத குரோர கேன்சர், அதுக்கு இயேசு நேற்று விடுதலை கொடுத்து நான் நம்புறேன். அந்த கத்தோலிக்க குடும்பம் நம்ம சபைக்கு வரப்போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு மாலையில் அவங்க இப்போ காலையில் வந்தார தெரியல, மாலையில் வருவாங்க. ரொம்ப மாற்றத்தோடு தான் வருவாங்க. நான் விசுவாசிக்கிறேன். இயேசப்பா செய்வாரோ செய்ய மாட்டாரா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த அற்புதம் நடக்குமா? இந்த அதிசயம் நடக்குமா? எத்தனை பேர் நம்புறீங்க? அப்ப இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு தான் தெய்வம் உங்களை அழைத்திருக்கிறார், என்னை அழைத்திருக்கிறார். இதை நான் அறிவிக்காம இருந்தால் எனக்கு ஐயோ என்று தான் சொல்லுகிறது. அடுத்த வசனம் படி மக்களே, 17ஆம் வசனம். நான் எப்படி செய்யணும்? உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு என்ன உண்டு? அப்ப எந்த பிரதிபலனும் நாடாம கர்த்தர் ஊழியத்தை செய்யணும். எப்படி செய்யணும்? சோம்பேறித்தனமா செய்யக்கூடாது. அசதியாக செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். எப்படி செய்யறது? இப்ப படிக்கிற அந்த வசனத்தை படிங்க. நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு. உற்சாகம் இல்லாதவனாய் செய்தால் உக்ரானத்தின் போது உக்ரானத்தில் ஒப்புவிக்கப்பட்டதே. அடுத்த வசனம், ஆதலால் எனக்கு பலன் என்ன? நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கையில் அதை பற்றி எனக்கு உண்டாயிருக்கிற அதிகாரத்தை முற்றிலும் செலுத்தாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன். ஆமீன் சொல்லுவோமா? நான் சொல்றேன், இந்த சுவிசேஷத்துக்காக வால் போஸ்ட் வேண்டாம், இதுக்காக பிரசங்கியார் வேண்டாம், இதுக்காக ஒண்ணுமே வேண்டாம். நீங்க செலவில்லாமல் போய் சுவிசேஷம் அறிவிக்கலாம். ஆமீன். செலவில்லாமல் போய் என்ன பண்ணலாம்? அண்ணன் ஜீவானந்தன் எத்தனை பேருக்கு தெரியல, அவர் மரணப்படுக்கையில கடக்கும் பொழுதும் அவர் கடைசி மரிக்கிற வரையிலும் மாச கணக்குன்னு படுக்கையில் படுத்திருக்கிறாங்க. மாச கணக்குன்னு படுத்திருந்தாலும் அந்த படுக்கையிலே படுத்து வர்றவங்களுக்கு எல்லாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அந்த படுக்கையிலே படுத்துட்டே ஒரு பாட்டு பாடுவாங்க. ஆமீன் சொல்லுவோமா? அப்ப டேம்பர் எப்பொழுதுமே டேம்பர் இருக்கும். அந்த டேம்பர் தலைப்பாட்டில் இருக்குது, அதை எடுத்து அடிக்க முடியாதனால ஒரு கை வச்சு சும்மா அது தட்டிட்டே பாட்டு பாடுவாங்க. மரணப்படுக்கையில் மரிக்கிற வரைக்கும் சுவிசேஷம். அப்படிதான் அண்ணன் ஜீவானந்தன் மரித்தா. அப்படிதான் எனக்கு முன்னாடி அநேக மூத்த போதகர்கள் மரித்திருக்கிறாங்க. அப்படி நீங்களும் அப்படிதான் செய்யணும். செலவில்லாமல் செய்யக்கூடிய ஊழியம் இது. இதுக்கு ஒரு வரவேற்பு வேண்டாம், பப்ளிசிட்டி வேண்டாம், எந்த செலவும் வேண்டாம். இந்த சுவிசேஷம் நீங்க சுலபமாக செய்யலாம். இது உங்களோட கடமை. கட்டாயம் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நான் இத்தனை வருஷமா சபைக்கு போயிட்டு இருக்கிறேன். வேற சபைக்கு போறவங்க நீங்க வந்திருக்கலாம். இத்தனை வருஷமா சபைக்கு போயிட்டு இருக்கிற நீ அந்த சபைக்காக ஜெபிக்கிறது உண்டா? அந்த ஊழியக்காரனை நேசிக்கிறது உண்டா? அவருக்கு நீ தொண்டி வேலை செய்கிறது உண்டா? அவருக்கு நீ பணிவிடை செய்கிறது உண்டா? அந்த சபைக்காக நீ உழைக்கிறது உண்டா? கொடுக்கிறது உண்டா? ஜெபிக்கிறது உண்டா? என்ன லாபம் நீ அந்த சபைக்கு போய்? என்ன பிரயோஜனம் இருக்குது? யோசித்து பாருங்க. அப்படின்னா ஊழியக்காருக்காக ஜெபிக்கணும், ஊழியக்காரிகளுக்காக ஜெபிக்கணும், சபைக்காக ஜெபிக்கணும், அழிந்து போகிற மக்களுக்காக ஜெபிக்கணும், குடும்பத்திலே சாட்சியா இருக்கணும். உண்மையுள்ள மக்களாக நீங்க மாறணும். ஒரு மாசத்திலே 30 நாட்கள் இருந்தால் ஒரு நாள் ஆகலும் குடும்பத்திலே நீங்கள் புருஷன் மனைவி பிள்ளைகளோடு சேர்ந்து உட்கார்ந்து ஒரு ஆஃப் டே ஆகலும் உபவசித்து ஜெபித்து பாருங்க. அதுல பாஸ்டர் வரக்கூடாது.
ஏரியா பாஸ்டர்ஸ் யாரும் வரக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க தனிச்சு தகப்பன் தாய் பிள்ளைகளோடு சேர்ந்து ஒரு ஹாஃப் டே 30 நாளில் ஒரு நாள் ஒரு அரை நாள் உட்கார்ந்து உபவசித்து ஜெபித்து பாருங்க. உன் குடும்பம் பூத்து குலுங்க ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு பெரிய ரகசியத்தை சொல்றேன், அனுபவத்தை சொல்றேன். நீங்களும் உங்க மனைவியும் 2 பேரும் கை கோர்த்து ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணி பாருங்க. உங்க குடும்பம் ஒரு நாள் இடியவே இடியாது. உங்க குடும்பத்துக்கு எவனும் தீங்கு செய்தாலும் உங்களுக்கு பலிக்காது. எவன் என்ன சாபத்தை செய்தாலும் எந்த கூடோத்தரம் செய்தாலும் உங்களுக்கு அது பலிக்காது. நீங்க 2 பேரும் ஒருமனப்பட்டு கை கோர்த்து கொஞ்சம் ஜெபம் பண்ணி பாருங்க. பெரிய பர்வதம் எல்லாம் அசைய ஆரம்பிக்கும். தீராத தடைகள் எல்லாம் மாற ஆரம்பிக்கும். என்னோட லைஃபிலே கல்யாணம் ஆன நாள் முதல் இந்நாள் வரை நான் அதை செய்கிறேன். அப்ப நீங்க கேட்கலாம், பாஸ் நீங்க அமெரிக்கா போறீங்க, பல இடத்துல என் மனைவியை கூட்டு போக முடியாது, தனிமையா தான் போவேன், இன்னைக்கு தனியா தான் வந்திருக்கிறேன். ஆனாலும் எங்களுக்குள்ள இந்த ஜெபத்தை நிறுத்த மாட்டேன். ஆமீன் சொல்லுவோம். எங்க இருந்தாலும் அந்த ஜெபம். உன் மனைவியோடு சேர்ந்து உன்னால ஜெபிக்க உனக்கு மனசு உண்டா? உன் மனைவியை நீ உண்மையா நேசிக்கிறது உண்டா? உன் புருஷனை நீ உண்மையா கனம் பண்ணி நேசிக்கிறது உண்டா? புருஷனுக்கு நீ துரோகம் பண்றாரா? மனைவிக்கு நீ துரோகம் பண்றாரா? கொஞ்சம் இன்னைக்கு மனம் திரும்புங்க. ஒரு பரிசுத்தமான நாளில் நம்ம வந்திருக்கிறோம். உன்னைத்தானே நீ பரிசோதித்து பாரு. வேதனை உண்டாக்குற வழி என்னிடத்தில் உண்டோ என்பதை என்னே ஆராய்ந்து பாரு. தாவீது சொல்லி ஜெபித்தது போல நீங்க ஜெபம் பண்ணணும். குடும்பத்திலே மனைவிக்கு சாட்சி ஆயிரி, புருஷனுக்கு சாட்சி ஆயிரி, பிள்ளைகளுக்கு சாட்சி ஆயிரி. உங்க பிள்ளைகள் சொல்றேன், எங்க அப்பா எங்களுக்காக ஜெபிப்பாங்க. என் மக்கள் சொல்லுவாங்க, என் விசுவாசிகள் சொல்லுவாங்க, அப்பா வாயின் ஒரு வார்த்தை வந்தா அப்படி ஆகும். ஒரு வார்த்தை அது வீணாய் போகாதுன்னு சொல்லி என் சபையில் இருக்கிற அத்தனை மக்களும் சொல்லுவாங்க, என் மருமக்கள் சொல்லுவாங்க, என் பிள்ளைகள் சொல்லுவாங்க, என் பேர பிள்ளைகள் சொல்லுவாங்க. ஆமீன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படி நீங்க மாறணும். அதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். அதுக்காக தான் தெய்வம் என்னை கொண்டு வந்திருக்கிறாங்க. உங்க போதகருக்காக அதிகமா நீங்க ஜெபிக்கணும். இயேசு ஒரு வார்த்தை சொன்னா, மரிக்கிறதுக்கு முன்னே மெய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறுண்டு போகும். இது சீசலுக்கு புரியவே இல்லை. என்ன ரகசியம்? இயேசுவோட மரணத்தை குறித்து இயேசு பேசினது சீசலுக்கு தெரியாது. மெய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறுண்டு போகும். சென்னை புருஷவாக்கம் ஏசிய சபையில 65,000 ஜனங்கள் ஒரு சண்டை ஆராதிக்க கூடுகிறார். அடிக்கடி நான் அங்க பேசுறது உண்டு. 65,000 70,000 பேர் ஒரு சண்டை ஆராதனைக்கு கூடுகிற விசுவாசிகள், ஒரே சர்வீஸில் கூடுற விசுவாசிகள். அங்கே பாசு சுந்தரம் சாம் சுந்தர் அவர்கள் மரிக்குது. மரித்தொடனே அந்த சபை செதறி இன்னைக்கு 1000 பேர் தலைமை சபையில கிடையாது. 1000 பேர் தலைமை, 65,000 பேர் ஆராதித்த சபையில இன்னைக்கு 1000 பேர் கிடையாது. சபை சிதறடிக்கப்பட்டது, விசுவாசிகள் சிதறடிக்கப்பட்டது. அவங்க வந்து 5,000 10,000 மக்களை திருடிட்டு போனது. மெய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறுண்டு போகும். உங்க போதகரோட வயசு என்ன? அவருடைய பலவீனம் என்ன? உங்க போதகர் மனைவியுடைய பலவீனம் என்ன? வயசு என்ன? உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்க தான் கண்ணீர் வடிக்கணும், நீங்க தான் ஜெபம் பண்ணணும். என் ஃபாதர், என் தகப்பனுக்கு தீர்க்காயுசை கொடுங்கப்பா, எங்க அம்மாவுக்கு தீர்க்காயுசை. அவங்க இன்னைக்கு நீங்க இவ்வளவு அழகா இருக்கிறதுக்காக அவங்க எவ்வளவு தியாகத்தை சகிச்சிருப்பாங்க, எவ்வளவு கண்ணீர் வடித்திருப்பாங்க, எத்தனை நாட்கள் அவங்க பாஸ்டிங் இருந்திருப்பாங்க. அவங்க வந்த உடனே இந்த கட்டிட இந்த ஊழியம் ஒன்றும் கிடையாதுன்னு நான் நம்புறேன். ஒண்ணுமில்லாம ஆரம்பிச்சிருப்பா போல. அவங்க ஸ்டோரி ஒண்ணு எனக்கு தெரியாது, நான் ஊழியக்காரன் ஆனபடியால் எனக்கு தெரியும். நாங்க எல்லாம் இருந்து ஊழியத்துக்கு வரல, ஒண்ணுமில்லாமல் தான் ஊழியத்துக்கு வந்தது. அப்படின்னு சொல்லுவோமா? அப்படி அவங்க எவ்வளவு பட்டினி கிடந்திருப்பான், எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பான். ஜெபித்து 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 உங்களை எவ்வளவு அழகுபடுத்தி இருக்கிறாங்க. உபவசித்து உபவசித்து உங்க வீட்டை கட்டி இருக்கிறாங்க. உங்க பிள்ளைகள் பிறந்திருக்குது, பிள்ளைகள் வளர்ந்திருக்குது, பிள்ளைகள் படிச்சிருக்குது, பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்து இன்னைக்கு நல்ல செழிப்பா இருக்க காரணம் உங்க ஊழியக்காரோட மன்றாட்டின் ஜெபந்தான், ஊழியக்காரோட புலம்பலு தான். அவங்களுக்காக நீங்க ஜெபிக்காம இருந்தால் உங்களுக்கு ஐயோ. எனக்காக 100 அதிக மக்கள் எனக்காக மட்டும் ஜெபிக்கிறதுக்கு இருக்கிறாங்க. நான் சாப்பிடுற சாப்பாட்டினால் இங்க பிரசங்கம் பண்ண முடியாது, பிரசங்கம் பண்ண முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு காலமே பிள்ளை கேட்ட, கொஞ்சம் கஞ்சி செய்தட்டப்பா, ஒரு 2 ஸ்பூன் கஞ்சி குடிச்சிட்டு போறீங்களா? வேண்டடா, நான் இப்படியே போறேன், இதான் எனக்கு பலன், இதான் எனக்கு பலன். எனக்கு என்ன வேணுமா கொடுக்கிறது ஆட்கள் இருக்குது. சாப்பிடுறது பாவம் என்ன சொல்லல, ஆனா எனக்கு அது அல்ல முக்கியம். என்னுடைய ஆகாரம் இதுதான், என்னுடைய ஆகாரம் இதுதான். ஒருத்தன் கெட்டு போக கூடாது, ஒரு சபை இடிந்து போக கூடாது, ஒரு ஊழியக்காரன் பலவீனமாக கூடாது. ஊழியக்காரரை கர்த்தர் பலப்படுத்தணும். ஊழியக்காரர் சுகத்தை விரும்புகிற கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கணும். அதுக்காக மக்கள் எழும்பணும், மக்கள் புலம்பணும், மக்கள் ஜெபிக்கணும். இயேசு அற்புதத்தை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. 24 மணி நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் என் பாஸ்டருக்காக நான் ஜெபிப்பேன், என் பாஸ்டர் அம்மாவுக்காக நான் ஜெபிப்பேன். மாசத்தில் ஒரு நாள் ஒரு அரை நாள் ஆகிலும் என் பாஸ்டருக்காக நான் உபவாசம் வந்து ஜெபம் பண்ணுவேன் சொல்லி பொருத்தனை பண்ணி பாருங்க. ஆயுசு நாட்களை கர்த்தர் நீடிப்பித்து கொடுப்பா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அவரெல்லாம் இப்ப மரிக்க கூடாது, மரிக்க கூடாது, சபை சிதறக்கூடாது, சபை இன்னும் வளரணும். இன்னும் கண்கள் இந்த சபை பூத்து கொள்ளுங்கிறதை பார்க்கணும். அடுத்த கன்வென்ஷன் அவர் தான் தலைமை தாங்கணும்.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அடுத்த கன்வென்ஷன் அவருதான் என்ன பண்ணணும்? தலைமை தாங்கணும். கர்த்தர் அந்த கிருபையை கொடுப்பார், ஆயுசு நாட்களை கொடுப்பார், பலனை கொடுப்பார், வல்லமையை கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் வயசாயிட்டோம் நீங்க நினைக்க கூடாது, அவர் பலவீனமாயிட்டோம் நீங்க நினைக்க கூடாது. அந்த பலவீனத்தில் கர்த்தருடைய பலன் பூர்ணமாய் கர்த்தர் விளங்க செய்கிறவர். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவம் கொடுக்கிறவர். நம்மளை பலப்படுத்துகிற கிறிஸ்து அவர்தான். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்யறதுக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. நம்பலாமா? விசுவாசிக்கலாமா? அப்ப இன்னைக்கு செய்தி என்ன தெரியுமா? யாரே நான் அனுப்புவேன், யார் எனக்காக போவார்கள் என்று அவர் கேட்கும்போது நீ சொல்லணும், அப்பா என்னை அனுப்பும். ஏசியா சொன்னது போல சொல்லணும், என்னை அனுப்பும், நான் போகிறேன் சொல்லி நீங்க சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக தீர்மானிங்க. சபை அப்படியே பெருக போகுது. சபையில் ஆத்துமாக்கள் எண்ணிக்கை பெருக போகுது. தொடர்ந்து ஞானஸ்தானம் நடக்க போகுது. இயேசுவோட நாமம் மகிமைப்பட போகுது. எந்த ஒரு குடும்பத்திலும் போய் நீங்க கும்பிடுற தெய்வங்கள் பேய் பிசாசு சொல்லக்கூடாது. எந்த தெய்வத்தையும் தரக்குறையாக பேசக்கூடாது. எந்த சமுதாயத்தையும் தரக்குறையாக பேசக்கூடாது. நீங்க சொல்ல வேண்டியது ஒன்லி சுவிசேஷம் தான். இயேசு நல்லவர், இயேசு உன்னையும் நேசிக்கிறார், இயேசு உன்னையும் ரட்சிக்க வந்திருக்கிறார், இயேசு அற்புதம் செய்யும். என்னை பார்த்து சிலர் கேட்டாங்க, இயேசு அந்த மரிக்கிறதுக்கு முன்னே கெத்செமனா தோட்டத்திலே போய் ஏன் அப்படி முழங்கால் படியிட்டு வேர்வு இரத்தமாய் வரதுக்காக புலம்பி, உமக்கு சித்தமானால் எனக்கு விடுதலை தாருன்னு ஏன் அவர் இன்னொருத்தரை பார்த்து ஜெபம் பண்ணாங்க? அவருக்கு என்ன புண்ணியம்? அவரை அப்புறம் சிலுவையில் அடித்தாங்க அல்லவா, குரோர மரணம் மரித்தாங்க அல்லவா, அடக்கம் பண்ணிட்டார் அல்லவா என்றெல்லாம் என்னை கேட்ட கேள்விகள் உண்டு. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? அந்த இயேசுவனுடைய அந்த ஒரு ஜெபந்தான் ரோமனோட முத்திரையை உடைக்க வைத்தது. ரோமனோட முத்திரை சாதாரணமானது அல்ல. அவன் வைத்த கல்லறை சாதாரணமானது அல்ல. அங்க நிற்கிற காவலாட்கள் சாதாரணமானது அல்ல. ரோமனுடைய ஆட்சி சாதாரண ஆட்சி அல்ல. அந்த பெற்ற பெரிய முத்திரையை உடைத்து, கல்லறையை உடைத்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மரணத்தை ஜெயித்து, பாதாளத்தை ஜெயித்து இயேசு உயிரோடு வெளிவர காரணம் அந்த கெத்செமனாவில் அன்னைக்கு ராத்திரி ஜெபித்த ஒரு ஜெபந்தான். அதே நேரத்தில் இயேசு கெத்செமனாவில் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது, சரி வேண்டாம், இவனை நம்ம சிலுவையில் அறைய வேண்டாம், இவன் இப்படி ஒரு குரோர மரணம் வேண்டாம் என்று சொல்லி பிதா அவரை தப்புவிக்க முடியும், ரட்சிக்க முடியும். அப்படி ரட்சித்திருந்தால் இன்னைக்கு இயேசுவின் நாமம் இவ்வளவு பப்ளிக்கா விளங்குறதுக்கு சான்ஸே கிடையாது. அவர் மரித்து உயிரோடு எழும்பின பிற்பாடுதான் இந்த சுவிசேஷமே பிரபலமாக ஆரம்பித்தது. கோதம்பு மணியானது தரையில் விழுந்து சாகாவிட்டால் என்ன லாபம்? அது சத்தால் அது மிகுந்த லாபம். என் இயேசு சத்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், இன்னைக்கு அவர் உயிரோடு இருக்கிறார். அதுதான் ஜெபத்தினுடைய பதில். ஜெபிக்கிற உன்னை மரித்தாலும் கர்த்தர் எழுப்ப வல்லவராயிருக்கிறார். ஜெபிக்கிற உன்னை கர்த்தர் எங்குமே கைவிடுகிற சரித்திரம் கிடையாது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண கர்த்தர் உனக்கு உதவி செய்வாராக. என்னை அனுப்பும் ஆண்டவரே, நான் போய் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி நீங்க தீர்மானிக்கிறது உண்டானால் உங்க தலைமுறையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்க சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். நான் வேலையை ரிசைன் பண்ண உடனே என் மூத்த அண்ணன் மைசூரில் இருக்கிறாங்க. நேரே என்னை பார்க்க வந்தேன். என்னை பார்த்துட்டு சொன்னேடா, புத்தி கட்டவனே, நீயாது இப்படி கெட்டு போனேன், பிள்ளைகளை ஆகலும் படித்து ஃபாரின் அனுப்படா, அமெரிக்காவுக்கு அனுப்படா அப்படி சொன்னேன். கடைசி எங்கள் அண்ணன் சொன்ன, நீ பிச்சை எடுக்கடான்னு சொன்னேன். நான் சொன்னேன், அண்ணே நான் பிச்சை எடுக்கும், ஆனால் உங்கள் வீட்டுக்கு பிச்சை கேட்க வரமாட்டேன். உன் பக்கத்து வீட்டில் வரைக்கும் வந்து நான் பிச்சை கேட்பேன்னு, உன் வீட்டுக்கு வரமாட்டேன் சொன்னேன். அவன் அதை கேட்டுட்டு போனாங்க. மூத்த அண்ணன் கேட்டுட்டு போனாங்க. என்னை ரொம்ப நிர்பந்தப்படுத்தினேன். பிள்ளைகளை ஊழியத்துக்கு நீ இழுத்துட்டு போவாதடா, ஊழியத்துக்கு அழைக்காதடா, அவங்க வேலை செய்யட்டடா, நாளைக்கு நீ பட்டினி நடந்து சாகுமடா. என் 2 பிள்ளைகளும் சவுதியில் இருக்கிறாடா, 2 மருமக்களும் சவுதியில் இருக்கிறாங்கடா, அப்படி இருந்து என்னால் வாழ முடியலடா, அப்படி நீ எப்படியடா வாழ்வேன்னு கேட்டு என் அண்ணன் என்னை மிரட்டினேன். ஒரு சில ஆண்டுகள் முடிந்து எங்கள் அண்ணன் என்னை பார்க்க வந்தாங்க. பார்க்க வரும் என்னை பார்த்துட்டு விஷயம் சொன்னேன். என் புது வீட்டுக்கு வந்திருக்கிற அண்ணன் பார்த்துட்டு, அண்ணனும் அண்ணியும் வந்து பார்த்துட்டு சொல்கிறாங்க, டேய் நானும் ஒரு அஸ்திவாரம் போட்டு வச்சிருக்கேடா, அது மேலே கல் கட்டணங்கி நீ கொஞ்சம் கை கொடுத்தா தாடா முடியும். உடனே என் அண்ணி சொன்னேன், அன்னைக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க எங்கள் தம்பிக்கிட்ட, நீ பிச்சை எடுக்க சொன்னேன், இப்போ நீ எங்கே வந்திருக்கிற பிச்சை கேட்கறதுக்கு? தம்பிக்கிட்ட பிச்சை கேட்க வந்திருக்கிற. அந்த தெய்வத்தை தான் நான் ஆராதிக்கிறேன். அந்த அண்ணனுக்கு நான் பணம் கொடுத்த வீடு கட்டதுக்காக. ஏசப்பா அற்புதம் செய்வாரா? சொல்லு மக்களே, ஏசப்பா செய்வாரா? அவர் தான் உன்னை வாலாக்காமல் தலை. ஒருவன் எனக்காக ஊழியம் செய்யணும், பிதாவனை கனம் பண்ணுவார். கனமான பணி இது. சர்ச்சு பெருக்கிறது பெரிய ஊழியம். மக்கள் கொண்டு வருகிற அந்த செருப்பெருக்கி வரும் காலணிகள், அதை எடுத்து சேஃப்டியாக வைத்து திருப்பி கொடுக்கிறது. நிறைய பேர் கடையில் செருப்பு வாங்க மாட்டாங்க, செருப்புக்காகவே சர்ச்சுக்கு வருவாங்க. இந்த சபையில் அப்படி உண்டு எனக்கு தெரியல.
எந்த ஆட்கள் புது செருப்பு கொண்டுனா அதை எடுக்கிறதுக்கு ஆட்கள் ரெடியாக இருப்பாங்க. இது செருப்பு கடை இல்லை, அவங்க செருப்பு தான் எடுத்துட்டு போகணும். நாங்கள் அதுக்கு ஆட்களை வைத்திருக்கிறோம். டோக்கன் வாங்கி செருப்பு எடுத்து வைக்கணும், டோக்கன் கொடுத்து வாங்கிட்டு செருப்பு எடுத்து கொடுக்கணும். அது பெரிய ஊழியம், கனமான ஊழியம். டாய்லெட்டு கழுகுறதுக்கு ஆட்கள் லைன் நிற்கிறா, எனக்கு அந்த ஊழியத்தை கொடுங்க. எத்தனை டாய்லெட்டு நாரி கிடப்பாங்க, அதெல்லாம் கழுகுறதுக்காக மக்கள் உற்சாகமாக வருகிறார். அது பெரிய ஊழியம். இந்த மேடையை நான் பிரசங்கிக்கிறதே காட்டிலும் பெரிய ஊழியம் டாய்லெட்டு கழுகுற ஊழியம்தான், பெருக்கிற ஊழியம்தான், செருப்பு பாதுகாக்கிற ஊழியம்தான், எல்லாமே ஊழியம்தான். ஏதாவது ஒரு ஊழியத்தை இன்று முதல் நீங்க செய்யணும். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஊழியக்காரர் பலவீனமா இருக்கிறாரா, அவங்களுக்கு பணிவிட செய்யணும். அவங்களோட துணிகள் துவைச்சு கொடுக்கணும், அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும். பாஸ்டருக்கு கொஞ்சம் தம்பிமார் கை காலெல்லாம் பிடிச்சு கொடுக்கணும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை கனம் பண்ணுவார். சகோதரிமார் அம்மாவுக்கு நல்ல பணிவிட செய்யணும். நீங்க செய்றீங்க, ஆனாலும் பணிவிட செய்யணும். கர்த்தர் உனக்காக பணிவிட ஆட்களை ஆயத்தப்படுத்துவார். நீ எதை விதைக்கிறேனோ அதை நீ அறுப்பாய், எதை விதைக்கிறேனோ அதை நீ அறுப்பாய். ஆனபடி ஒரு அட்வைஸ், ஒரு புத்திமதி தான் இன்னைக்கு, பிரசங்கம் இல்லை இது. நான் சொல்றது நல்ல கவனிங்க. இங்க இருக்கிற பிள்ளைகள் முதல் கொண்டு எல்லாரும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். ஏதாவது ஒரு ஊழியத்தை கர்த்தருக்காக செய்து நம்மளோட சபையை பெருக்கணும், ஊழியத்தை வளர்க்கணும். ஊழியத்திலே பணங்கள் பெருகணும், பொருட்கள் பெருகணும், சபை பெருகணும், ஆத்துமாக்கள் ஆதாயப்படணும், நம்மளோட குடும்பம் ஆத்துமாக்கள் எல்லாம் செழிப்பா இருக்கணும். யாரும் தரித்திரம் பிடிச்ச விசுவாசில இருக்கக்கூடாது. ஐஸ்வர்யம் உள்ள சபையாய் நம்ம சபை மாறணும். கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சியடையும் சொல்லி ஒரு நல்ல மேய்ச்சலில் மேய்கிற மந்தையாளாக நீங்க மாறணும். இந்த கன்வென்ஷன் மூலமாகவே இப்போ ஒரு தீர்மானம் எடுங்க. எனக்கு இந்த ஊழியத்தை கொடுங்கப்பா, நானும் செய்கிறேன், என்னை அனுப்பும் ஆண்டவரே, இதோ அடியான் நான் போகிறேன் சொல்லி அசுத்த உதடுல ஏசையா சொல்லும் பொழுது அவன் நாக்கை நெருப்பு கனலா தொட்டு அவனை தீர்க்கதரிசியா கர்த்தர் மாற்றினான். மோசே சொல்ல, ஐயோ நான் திக்குவாயுள்ள மனுஷன், அவனை கர்த்தர் ஒதுக்கி வைக்கல, அவனை கர்த்தர் பயன்படுத்துகிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நீங்க படிப்போ அந்தஸ்தோ பட்டமோ எதுவுமே நீங்க பார்க்காதுங்க. கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்பினால் கர்த்தர் உங்களை பயன்படுத்த. அவர் சொன்ன, என் உன்னை என் கருத்தில் தந்தால் நான் மாற்றுமாறு ஆசீர்வாதமாய். இன்றைக்கு ஏசப்பாவோட கருத்திலே கொடுக்க எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஏசப்பா என்னுடைய இஷ்டம் ஒன்றும் வேண்டாம், உங்களோட சித்தம் என் வாழ்க்கை. வாலிப தங்கச்சிமா தம்பி மாதிரி கேட்கறது உண்டானால் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஏசப்பா என்னோட சித்தம் வேண்டாம், என்னுடைய இஷ்டம் வேண்டாம், என்னுடைய கணிப்பு நான் நல்லா படிக்கணும், நான் நர்சிங் முடிக்கணும், பிஎஸ்சி முடிக்கணும், எம்பிபிஎஸ் முடிக்கணும், இன்ஜினியர் முடிக்கணும், பைலட் முடிக்கணும், நான் அதை படிக்கணும், கலெக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், வெளிநாட்டுக்கு போகணும், சம்பாதிக்கணும். அப்படிப்பட்ட மைண்டோடு பிள்ளைகளை வளர்க்காது, பிள்ளைகள் வளரவும் கூடாது. ஆண்டவரை உமக்காக நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு பலன் இருந்தாலும் பலன் இல்லாவிட்டாலும் என் ஆண்டவருக்காக நான் சுவிசேஷத்தை அறிவிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். நீங்க வேலைக்கு போகலாம், நீங்க படிக்கலாம், நீங்க பிசினஸ் பண்ணலாம், என்ன தொழில் வேணுமா நீங்க பண்ணலாம். ஆனா அங்க சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆமென்.